பண்ணுங்க. டேப் பண்ணட்டுமா? அனைவருக்கும் வணக்கம். மீட்டிங் கால் டு ஆர்டர். MC. மீட்டிங் கால் டு ஆர்டர். ஹலோ. ஓகே, கேக்குது, சொல்லுங்க. ஓகே சார். வணக்கம். இனிய மாலை வணக்கங்கள் அனைவருக்கும். லைன்ஸ் பிரேயர் பை கருணாகரன். லைன்ஸ் பிரார்த்தனை சொல்லலாமா சார்? எஸ். லைன்ஸ் பிரார்த்தனை. என் அரிமா சங்க கூட்டங்களில் நான் கலந்து கொள்கின்ற போதும், விருந்தினை சுவைக்கின்ற போதும், அங்கே என் நண்பர்களை சந்திக்க இயலுவதையும், கவலை மறந்து ஓய்வு எடுக்கவும், பொழுதுபோக்கில் ஈடுபடவும், பாடவும், சிறந்த சிந்தனைகளை தருகின்ற பேச்சாளர்களின் உரைகளை கேட்கவும் கிடைக்கின்ற வாய்ப்புகளை எண்ணி எண்ணற்ற நன்றியினை இறைவனுக்கு நவிழ்கின்றேன். பார்வையற்றோர்களோடு வாய்ப்பற்றவர்களுக்கும் அக்கறையோடு உதவுவதில் எனக்கு பங்குண்டு என்பதை நன்கு உணர்ந்திருக்கிறேன். நமது அன்றாட பணிகளை நாம் ஆற்றும் போது அவர்களை எல்லாம் நாம் மனதில் பேணி பாதுகாப்போமாக. அவர்களுக்கு அருந்தொண்டாட்டிடும் பொருட்டு இறைவன் துணையினை வேண்டி பெறுவோம். அப்பொழுது விடுதலை, விவேகம் ஆகியவை நம் நாட்டின் பாதுகாப்பாகிவிடும். நன்றி. 1 minute silent for world peace. Thank you. Welcome address by President Line Prabhakaran. அனைவருக்கும் வணக்கம். இந்த மாலை நேரத்தில் அனைவரையும் எங்கள் சென்னை டிசையர் கிளப்பின் பதவியேற்பு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நன்றி. So, club installation by Lion Chandrasekhar. Induction. Mr. Jaykumar. Okay. Sir, first induction, please. Induction. So, club induction by Lion KR Jaykumar. நன்றி திரு ராஜன் அவர்களே. அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கும் உடனடி முன்னாள் தலைவர் திரு பிரபாகரன், நமது மாவட்ட ஆளுநர் திரு ரமேஷ் பாபு, முதலாம் துணை ஆளுநர் திரு ராஜன் சீனிவாசன், இரண்டாம் துணை ஆளுநர் திரு அனில்குமார், உடனடி முன்னாள் மற்றும் CS கோவிந்த், TT துரைராஜ், 2020-21 ஆண்டுக்கான புதிய நிர்வாகிகளை பதவியேற்க வந்திருக்கும் திரு லயன் சந்திரசேகர் மற்றும் GMT, GLT, ACS, ACT, RC, ZC மற்றும் டிசையர் சங்கத்தின் சார்ட்டர் பிரசிடென்ட் லயன் ஏகாம்பரம் அவர்களுக்கும் மற்றும் வருகை தந்த அந்த சங்கத்தை சேர்ந்த அனைத்து உறுப்பினர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இன்றைக்கு கொடுக்கப்பட்ட பணி புதிய உறுப்பினர்களை பதவியில் அமர்த்துதல். புதிய உறுப்பினர்களை பதவியில் அமர்த்துதல் என்பதை விட முதலில் அவர்களுக்கு அரிமா சங்கத்தை பற்றி ஒரு சிறிய சிற்றுரையை அளிக்க விரும்புகிறேன். இந்த அரிமா சங்கம் என்பது 1915ஆம் ஆண்டு சிக்காகோ நகரில் திரு மெல்வின் ஜோன்ஸ் அவர்களால் தொடங்கப்பட்டது. சிறு சங்கமாக தொடங்கப்பட்டது. பின்பு அவர் அவருடைய தொழில் இன்சூரன்ஸ் தொழில்.
அவருடைய நண்பர்கள் எல்லாம் சேர்த்துக்கொண்டு பொதுமக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்றதுக்காக அன்றைக்கு ஆரம்பிக்கப்பட்ட அந்த சங்கத்தை 1917 ஆண்டு விரிவாக்கம் செய்து அதை லயன்ஸ் கிளப் இன்டர்நேஷனல் என்ற பெயரில் அதை விரிவாக்கம் செய்து உலகம் பூராக பரப்பினார்கள். அது முதலாக வந்து அமெரிக்காவை விட்டு அடுத்த கண்டமான கனடாவுக்கு அது மூவ் பண்ணாங்க. கனடாவுக்கு அப்போது அது இன்டர்நேஷனல் ஆகி போச்சு. மெல்வின் ஜோன்ஸ் அவர்களால் தொடங்கப்பட்ட இந்த சங்கம் இன்றைக்கு 103 ஆண்டுகளை கடந்து இந்த வெற்றியுடன் கூட்டிக் கொண்டிருக்கிறது. இந்த சங்கத்துல இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா உலகம் பூராக வந்து 210 நாட்டுல நம்முடைய சங்கம் இருக்கிறது. 14 லட்சம் பேர் நமது இந்த சங்கத்திலே உறுப்பினராக இருக்கிறோம். இந்தியாவை எடுத்துக்கொண்டோமானால் 1.5 லட்சம் பேர் உறுப்பினராக இருக்கிறோம். அதிலே நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டோமானால் சுமார் 59,000 உறுப்பினர்கள் நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள். நமது மாவட்டத்தை எடுத்துக்கொண்டு போனால் சுமார் 1,600 உறுப்பினர்கள் நமது மாவட்டத்தில் இருக்கிறார்கள். இது வந்து நம்முடைய மெம்பர்ஷிப். அதே மாதிரி நீங்கள் வந்து சங்கத்திற்கு புதிய உறுப்பினராக வருகின்றவர்களுக்கான நம் இன்டர்நேஷனலுக்கு நாம் பணம் கட்ட வேண்டும். ஒவ்வொரு உறுப்பினர்களும் $43 இன்டர்நேஷனல் கொடுக்க வேண்டும். அதாவது புது உறுப்பினர்களுக்காக $35 எக்ஸ்ட்ரா கட்டணும். இது இல்லாமல் வருடா வருடம் $12 வந்து நமது மாவட்டத்துக்கு கொடுக்க வேண்டும். முதல் வருடம் உங்களுக்கு $43 பிளஸ் 35 பிளஸ் $12 உங்களுக்கு முதல் வருடம் வரும். இரண்டாவது வருடத்திலிருந்து உங்களுக்கு $43 நமது மாவட்டத்துக்கு $12 சேர்த்து $55 நீங்கள் வருடா வருடம் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் சந்தா பணம் செலுத்த வேண்டும். அப்போதுதான் நீங்கள் லயன்ஸ் என்ற பெயரை நீங்கள் போட்டுக்கொள்ள முடியும். இது வந்து பினான்சியல் வந்து மிக 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 பொறுப்பான அந்த பணத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும் சங்கத்தில். இது இல்லாமல் சங்கத்தில் என்ன பண்ணுவாங்க, உங்க டிசைர் சங்கத்துல உங்களுக்கு எவ்வளவு சப்ஸ்கிரிப்ஷன் வச்சிருக்காங்க தெரியாது. ஆனா குறைந்தபட்சம் ஒவ்வொரு சங்கத்திலையும் 8,000 இருந்து 10,000 வரைக்கும் இன்றைக்கு வாங்கி கொண்டிருக்கிறார்கள். ஏன் வாங்குறாங்கன்னா இன்டர்நேஷனல் டியூ போக டிஸ்ட்ரிக்ட் டியூ போக மீதி இருக்கிற பணத்தை வந்து உங்களுடைய சங்க கூட்டங்களுக்காகவும் சங்கத்தின் சேவைகளாகவும் அந்த பணத்தை எவ்வளவு வாங்குகிறார்கள். அந்த பணத்தை வந்து நீங்கள் அதை கொடுக்க வேண்டும். அந்த பணத்தை முதலில் கொடுக்க வேண்டும். அது இல்லாமல் புது உறுப்பினராக வந்திருக்கின்றவர்கள் உங்கள் சங்கத்தின் தலைவர் சொல்லுகிறபடி நடக்க வேண்டும். அவருக்கு எதிர்த்து நீங்கள் எதுவும் செய்யக்கூடாது. சங்கத்தின் தலைவர் உங்களை எங்கே கூப்பிட்டாலும் நீங்கள் போக வேண்டும். மாவட்டத்துக்கு உங்களை சேவை திட்டத்துக்கு கூப்பிட்டாலும் நீங்கள் போக வேண்டும். இந்த மெல்வின் ஜோன்ஸ் அவர்கள் இதை ஆரம்பிக்கும் போதே தொண்டு தோழமையும் என்று சொல்லிதான் ஆரம்பித்திருக்கிறார். நாம் தொண்டு செய்யத்தான் வந்திருப்போம். இங்க தொண்டும் தோழமையோட தான் நாம வந்து இங்கே நாம வந்து புரிஞ்சிருக்கோம். யாருக்கும் யாரும் வந்து போட்டியும் கிடையாது, பொறாமையும் கிடையாது. தொண்டு செய்ய வந்திருக்கிறோம், தோழமையோட தொண்டு செய்ய போறோம். அதுதான் நமது மாவட்ட ஆளுநருடைய இந்த வருஷத்துல ஸ்லோகம் வந்து கேர். கேர் என்றது அவர் கொடுத்திருக்கிற கேர். அந்த கேரோடைய என்ன இருக்கோ அதை வந்து உங்களுடைய சங்க தலைவர் சொல்லுவாரு. அதன் பிரகார சேவைகளை நீங்கள் செய்ய வேண்டும். மற்றபடி உறுப்பினர்கள் வந்து உங்களுக்கு லயன் என்ற பெயரை போட்டதுனால நீங்கள் இந்த சங்கத்தில் இணைந்த பின் இந்த சங்கத்திற்காக லயன்ஸாக எந்த விதமான கெட்ட பேரும் சங்கத்துக்கு உண்டாக்க கூடாது. நீங்களும் நடந்து கூடாது. லயன் என்று உங்களுக்கு ஒரு ப்ரௌடு. இன்னைக்கு இந்த லைன்ஸ் பின்ன ஒரு பின் உங்களுக்கு தருவாங்க. புது பின்ன வந்து உங்களுக்கு உங்களுடைய தலைவர் கொடுப்பாங்க. நம்ம ஜூம் மீட்டிங் எல்லாம் மற்றபடி நடக்கும்போது நமது மாவட்ட ஆளுநர் உங்களுக்கு அந்த மாவட்ட ஆளுநருடைய பின்ன கொடுப்பாங்க. அந்த பின்ன போட்டுட்டு அந்த பின்ன போட்டாலே உங்களுக்கு ஒரு ப்ரௌடு. நீங்க எந்த ஊருக்கு போனாலும், அதாவது நம்ம நாட்டை விட்டு வெளிநாட்டுல எங்கேயாவது நீங்க போனீங்கன்னா ஏர்போர்ட்ல இறங்கும் போது உங்களுடைய இந்த பின்னை பார்த்தாலே உங்களுக்கு தனி மரியாதை கொடுப்பாங்க. இதை நானே பல முறை அனுபவிச்சிருக்கேன். நீங்க வந்து அந்த பின்ன போடும்போது நேர்மையானவராக நடக்க வேண்டும். நேர்மையானவராக நீங்கள் இருக்க வேண்டும். உங்கள் சங்கத்துக்கு எந்த விதமான இழக்கும் இல்லாமல் சங்கத்துக்கு நல்ல பேரை கொண்டு வர வேண்டும். சங்கம் சொல்லுகின்ற எல்லா வேலையும் நீங்கள் செய்ய வேண்டும். உங்களே யாராவது உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பான்சர் யாராவது ஒன்று செய்திருப்பாங்க, ஏகாமரம் செய்திருப்பாரு. அவரு சொல்றபடியும் அவருக்கு நல்ல பேரும் நீங்கள் வந்து வாங்கி வளர வேண்டும். சங்கத்தான் நீங்கள் வளர வேண்டும். சேவை திட்டத்தில் கவனத்தை செலுத்துங்கள். சேவை திட்டங்கள் உங்களுக்கு முக்கியம். சேவை திட்டத்தை கவனம் செலுத்துங்கள். கவனம் செலுத்தி சேவை செய்யுங்கள். இந்த வருடம் உங்களுக்கு ஒரு புதிய தலைவர் வரார், ராஜேந்திரன். அவர் வந்து நல்ல வைப்ரண்ட் ஆன ஒரு பிரசிடென்ட் அவரு. அவர் தலைமையில் வந்து இந்த சங்கம் மேலும் மேலும் நல்ல வளர்ச்சி அடைந்து சொந்தமாக ஒரு
ப்ராஜெக்ட் அவங்களுக்குன்ற தனியா ஒரு ப்ராஜெக்ட் அவர்கள் வந்து உருவாக்க வேண்டும். அவங்களுக்குன்னு ஒரு தனியா ஒரு ப்ராஜெக்ட். இன்னைக்கு எங்க சங்கம் எடுத்து பாத்தீங்கன்னா லயன்ஸ் கிளப் ஆஃப் இந்தியா எங்களுக்கு ஒரு பெர்மனண்டா நாங்க ஒரு ப்ராஜெக்ட் வச்சிருக்கோம். 56 வருஷம் இந்த ப்ராஜெக்ட் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி ஒவ்வொரு சங்கங்களும் நீங்க உங்களுக்கு ஒரு சொந்த ப்ராஜெக்ட் நீங்க ரெடி பண்ணிக்கீங்க. இதை வந்து இப்போ வருகிற புது உறுப்பினர்களையும் சேர்த்துக்கொண்டு பழைய உறுப்பினர்களும் சேர்ந்து ஒரு உங்களுக்குன்னு தனி ப்ராஜெக்ட் நீங்க செய்யுங்க. நீங்க செய்தீங்கன்னா உங்க சங்கத்துல வந்து நிறைய மெம்பர்ஸ் சேருவாங்க. நீங்க வந்து துண்டும் தோழமையும் சொல்லி நம்ம தான் நம்முடைய போன்ற சொல்லியிருக்காரு. ஒரு ஆள் வந்து நம்ம சங்கத்துல சேர்க்கறதுக்காக வந்து அவர்கிட்ட பேசினா வரமாட்டாரு. ஆனா நீங்க அந்த சர்வீஸை கொஞ்சம் காமிச்சு பாருங்க, கண்டிப்பா அந்த சர்வீஸை பார்த்துட்டு அவர் வந்து நம்ம சங்கத்துல இணைவார். அதனால அந்த தொண்டும் தோழமைன்றதுக்காக நீங்க வந்து சர்வீஸ் ஒரு பெர்மனன்ட் சர்வீஸை வந்து நீங்க வந்து இந்த டிசைர் சங்கம் வந்து இந்த வரும் ஆண்டில வந்து ஒரு பெர்மனன்ட் ப்ராஜெக்டை நீங்க வந்து ரெடி பண்ணுங்க. ரெடி பண்றதுக்கான அதுக்கு வந்து எல்லாரும் உதவி செய்வாங்க. ஆளுநரும் அதுக்கு வந்து ரொம்ப அவர் உறுதுணையா இருப்பார். நம்முடைய மாவட்டம் நல்ல பலமாக இருக்க வேண்டுமானால் ஒவ்வொரு சங்கங்களும் அவங்களுடைய சொந்த ப்ராஜெக்டை கொண்டு வந்து தனித்து நின்றோமானால் நாம் எல்லாம் வந்து நாம் நினைக்கிறத விட நம்ம இன்னும் நமக்கு சேர்ந்து இப்ப 1600ன்றது இன்னும் 2-3 வருடங்கள் போனால் நம்ம வந்து ஒரு 2000 மெம்பர்களை நம்ம வந்து சேர்த்து அதுவும் நல்ல மெம்பர்களை சேர்த்து நமது சங்கம் நமது மாவட்டம் நல்ல வலுவாக இருக்கும். அதற்கு டிசைர் சங்கம் ஒரு பழிகோலாக இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். இந்த வருடம் ஒரு நிரந்தர ப்ராஜெக்டை அவர்கள் செய்ய வேண்டும் என்று உங்களுடைய உடனடி தலைவர் திரு ராஜேந்திரனையும் டாக்டர் பிரசிடென்ட் திரு ஏகாம்பரத்தையும் என்னுடைய கனிவான வேண்டுகோளை வைத்துக் கொள்கிறேன். இன்று பதவியேற்கின்ற அனைத்து உறுப்பினர்களுக்கும் எனது மனமாற நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திரு ராஜேந்திரன் தலைமையில் இந்த சங்கம் மிக சிறப்பாக வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பளித்த நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி KRJ ஜெயக்குமார் சார். இந்த வருடம் உங்களுக்கும் சிறப்பாக அமைய எங்கள் டிசைர் சங்கம் வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நன்றி ஏகாம்பரம். அடுத்து MJF லைன் சந்திரசேகர் சார் அவர்கள் நமது புதிய உறுப்பினர்களை பதவியில் அமர்த்துமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். My dear presiding officer, it's audible? Yes. Okay. இன்றைய presiding officer பிரபாகரன், incoming president ராஜேந்திரன், district governor ரமேஷ் பாபு அவர்களும், first vice governor ராஜன் சீனிவாசன், second vice governor KG Anil Kumar, cabinet secretary Dr. MM Govind, cabinet treasurer Gore Raj, and region chairperson, I think Manimaran is there, Manimaran, zone chairperson Rajesh, Srividyam vandirukanga, JCS, JCT, and all other district chairpersons and beloved club members. உங்கள் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கங்கள். This is a very wonderful club. இந்த club installationக்கு எனக்கு கொடுத்ததுக்கு I want to thank all of you, especially Yegambaram and every one of you for this wonderful. அதுவும் இல்லாம இந்த sorry I forgot the induction officer KRJ வந்தாரு, அவரையும் சொல்ல மறந்துட்டேன். ஸோ அவருக்கும் ஏன்னா இண்டக்ஷன் ஆஃபீஸர் கொடுத்தீங்க, நியூ மெம்பர் கொடுக்காம விட்டுட்டீங்க. இல்ல நியூ மெம்பர் நியூ கிளப்பே கொடுத்துருக்காங்க சார். ரைட்டு. ஸோ அவரை கொடுத்ததுக்காக ஒரு மெம்பராவது கொடுத்ததுதான் கண்டிப்பா. ஸோ KRJ அவர்களுக்கும் இனிய மாலை வணக்கங்கள். ஸோ இந்த கிளப்புக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆல் ஆஃப் யூ, ஹவு மெனி ஆஃப் யூ நோ அபவுட் யுவர் கிளப்? ஸோ முதல்ல வந்து உங்க கிளப்ல வந்து எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாது, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். But anyhow, I like to tell about your club for yours. So this is இதுதான் முதல் இன்ஸ்டாலேஷன் இந்த லைனிஸ்டிக் இயர்ல. ஸோ ஏகாம்பரம் கொஞ்சம் முந்திக்கிட்டாரு. ஸோ வாண்ட் டு டூ இட். ஸோ ஃபர்ஸ்ட் இன்ஸ்டாலேஷன் அண்ட் வர்ச்சுவல்ல பண்றோம். This is அது ஒண்ணு. அதே மாதிரி டிசைர் கிளப்ல பாத்தீங்கன்னா
ஸ்பெஷாலிட்டி கிளப்ன்றது இருக்கு. அந்த ஸ்பெஷாலிட்டி கிளப் பாத்தீங்கன்னா ஐ திங்க் ஒன்லி ஒன் கிளப், ஐ மே பி ரைட் ஆர் ராங், இட்ஸ் ரைட், ஒன்லி ஒன் கிளப் இஸ் டிசையர், தட் இஸ் யுவர் கிளப் ஸ்பெஷாலிட்டி இஸ் அங்க. ஸோ அதுக்கும் பெருமைப்பட்டுக்கணும் நீங்க. அதே மாதிரி நீங்க ஒரு புது கிளப்பையும் கொடுக்குறீங்க, தட் இஸ் ஆல்சோ ஒன் மோர் ஸ்பெஷாலிட்டி கிளப், தட் இஸ் இன் டயபெட்டிக்ஸ். ஸோ இந்த மாதிரி இதுவை கொண்டு வரீங்க. அதே மாதிரி இந்த கிளப்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் ப்ரொடாமினண்டா நல்லா நிறைய லீடர்ஸ் இருக்காங்க. லீடர்ஸ் இன் த சென்ஸ் கிளப் லெவல்ல இருக்காங்க, வெளியில வரல இன்னும். ஸோ ஹேகாம்பரம் வந்திருக்காரு, வெரி ஃபியூ ஆர் தேர். இப்போ இன்கமிங்கா இப்போ சம்பத்தும் வந்திருக்காரு, தென் சலீம் கான், பிரபாகரன், ராஜேந்திரன், கருணாகரன், எல்லாரும் நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க, ஆனா வெளியில வர மாட்டேன்றீங்க. அட் த எண்ட் ஐ வில் டாக் டு யூ பர்சனலி. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ற ஒரு கிளப். இதுல பாத்தீங்கன்னா நாங்க ஒரு எண்ட்ல இருக்கோம், நீங்க வந்து எங்களுக்கு சென்னையுடைய அவுட்டர் எண்ட்ல இருக்கீங்க. ஸோ லாட் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் வி ஹவ் ஜாயின். நாங்க வந்து கலந்துக்கிற ஒரு வாய்ப்பு, ஏன்னா நீங்க சண்டே வைக்கிறது எங்களுக்கு எல்லாம் உபயோகமா இருந்தது, வர முடிஞ்சது. அதே மாதிரி வெயிங்க, டெஃபினட்டா வி வில் கம் அண்ட் ஜாயின். ஸோ தேங்க்ஸ் ஃபார் திஸ். ஸோ நவ் லெட் மீ, பிகாஸ் எல்லாமே கேஆர்ஜே கிளீனா சொல்லிட்டாரு, வாட் இஸ் த ரூல்ஸ் ஆஃப் த லைன்ஸ் கிளப், என்ன பண்ணணும், இதெல்லாம் நீங்க ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கீங்க, அதை பத்தி திரும்பி நான் சொல்ல வேண்டியதில்லை. இப்போ இது வந்து ஏன் இன்ஸ்டாலேஷன், ஏன் இஸ் இட் நெசசரி, there's a really is it necessary அண்ணா? yes, it is a relay race மாதிரி. இப்போ 4x100 ரிலே ரேஸ் பண்ணா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேட்டர்ன் வந்து பாஸ் ஆன் பண்ணிட்டு அடுத்தவங்க அடுத்தது ஸ்பீட் பண்ணிட்டு போவாங்க. அதே மாதிரி லாஸ்ட் இயர் பண்ண டீம் நல்லாவே பண்ணீங்க. ஸோ அடுத்த வர டீமுக்கு வந்து யூ வில் பி கைடிங். அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த டீமுக்கு வந்து நீங்க உறுதுணையா இருப்பீங்க. 1 minute. ஏகாம்பரம் துரை போன் பண்ணிட்டு இருக்காரு, கொஞ்சம் அவரு என்ன கனெக்ஷன்ல பிரச்சனையா இருக்கு பாருங்க. சோ இந்த வந்து நியூ டீமுக்கு வந்து அறிமுகப்படுத்தி அதே பேட்டர்னை அவங்களுக்கு பாஸ் ஆன் பண்ணி இதை விட நல்லா பண்ணணும்ன்றதுக்கு அவங்களுக்கு ஒரு உற்சாகம் ஊட்டுறதுக்காக தான் இந்த ஒரு ஃபங்க்ஷன் இன்ஸ்டாலேஷன். ஸோ இதை கொடுக்கும்போது they will have ஒரு இது கிடைக்கும், ப்ரைடு டு ஹேவ் திஸ் இந்த இயர் நான் பண்ணணும்னு. ஸோ அதுக்காக உண்டான ஒரு ஃபங்க்ஷன் தான் இன்ஸ்டாலேஷன் ஃபங்க்ஷன். தென் இந்த மாதிரி ஜூம்ல பண்ணும்போது இட் இஸ் ஈஸி ஃபார் அஸ் டு டூ இட் லேட். இப்போ வீட்டில் யாரும் திட்ட மாட்டாங்க எவ்வளோ லேட்டா போனாலும். So we can do it at leisurely at our time. So it is easy for us. Now let me go to my assignment of installing the new office bearer. Can I go with my list or Tamer? Tamer irukangala? Venkatesan, Tamer. கையை தூக்குங்க, இல்லைன்னா நீங்க இப்ப சொல்லு. வந்து நிற்கார். ஓகே, தென் டேமருடைய ரோல் மாத்திரம் சொல்லிடுறேன். டேமர்ஸ் ரோல் இஸ் he has to அவரு வந்து இந்த கிளப்புக்கு உண்டான எல்லா ப்ராப்பர்ட்டியும் பாதுகாக்கணும். கிளப்புக்கு உண்டான ப்ராப்பர்ட்டினா சொத்துனா நம்ம பேனர், கேங் அண்ட் கேவல், ரெஜிஸ்டர், டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கிளப்புடைய மீட்டிங்க்கு முன்னாடியே கொண்டு வரணும். this is the responsibility of the tamer. ஸோ அதை வந்து டேமர் வந்து பாதுகாக்கணும். ஒரு மீட்டிங் போதும் முதல்ல வரணும். ஸோ இந்த மீட்டிங்க்கு இன்னும் வந்து சேரல. ஸோ நெக்ஸ்ட் மீட்டிங்ல நான் பார்க்கும்போது ஐ வாண்ட் him to be ஃபர்ஸ்ட் வந்து இருக்கணும். அதே மாதிரி அடுத்தது ட்விஸ்டர் சதீஷ் இருக்காரா? அவரும் வந்து நிற்கார். 2 பேரும் தான் கம்பெனி முடிட்டு வந்து நிற்காங்கண்ணா. சாரி. வெரி குட். ட்விஸ்டரும் அதே மாதிரி மீட்டிங்க்கு முன்னாடியே வந்திருக்கணும். அவருடைய ரோல் என்னன்னா, இப்ப நீங்க எல்லாம் முன்னாடி வரும்போது, பிகாஸ் இது வரைக்கும் நம்ம பிசிக்கலா மீட்டிங்ல இருந்துட்டு இருந்தோம், அதனால நமக்கு வந்து வரும்போது கெட் டுகெதரு நம்ம பேசிட்டு இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் வசதியா இருந்தது. இது ஜூமு, இதுலயும் சில பேருக்கு பழகாம இருக்கலாம். அங்க வரும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃப்ரீயா இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி இங்கே ஏதாவது கஷ்டம் இருந்ததுன்னா அவங்கள ஜாயின் பண்றதுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணலாம். ட்விஸ்டர் இஸ் டு ஒரு கார்டியல் ரிலேஷன்ஷிப் அமாங் த மெம்பர்ஸ் வந்து வச்சுட்டு இருக்கிறது இருக்கும். நியூ மெம்பர்ஸ் வந்தாங்கன்னா அவங்க பழைய மெம்பரோட பழகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து ஒரு எல்லாருக்கும் ஒரு கார்டியல் ரிலேஷன்ஷிப் கொண்டு வரது தான் ட்விஸ்டருடைய ரோல். இந்த கிளப்ல வந்து நிறைய, அதாவது எத்தனை பேரு லைன்ஸ் லாகின் எத்தனை பேர் வச்சிருக்கீங்க? கையை தூக்குங்க அப்படியே. ஓகே, 3 பேர் தான். பட் என்னன்னா நார்மல் டைட்டில் இல்லாம இவங்க லோக்கல் டைட்டில்ஸ் போட்டு கிளப்புக்குன்னு புதுசா சில ஆபீசர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஆபீசர்ஸ் முதல்ல இன்ஸ்டால் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்வச் பாரத் கோஆர்டினேட்டர்.
இருக்காரா மதன்குமார்? இல்ல சார், அவர் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ. ஓகே, பட் ஏனியோ அப்ப கிளப்புக்கே நான் சொல்லிடுறேன். ஸ்வச் பாரத்னா தெரியும், அட் இஸ் தூய்மை இந்தியா. தூய்மை இந்தியா திட்டத்துல நம்ம எதெல்லாம் கிளீனிங்க்கு உண்டான ஆக்டிவிட்டிஸ் பண்றோமோ, சே டாய்லெட் கட்டுறது, வாட் எவர் இட் இஸ் ஆக்டிவிட்டி இன்வால்விங் த கிளீனிங் ஆக்டிவிட்டிஸ் ஆர் கால்ட் ஸ்வச் பாரத். ஸோ ஸ்வச் பாரத்துடைய ஆக்டிவிட்டிஸை பார்க்கறதுக்காகவே தனியா இந்த கிளப்ல ஒருத்தர் போட்டிருக்காங்க. தட் இஸ் மதன்குமார். அவர் மாத்திரம் தான் செய்யறது இல்ல, த்ரூ ஹிம் ஹி வில் இம்ப்ளிமெண்ட் த்ரூ ஆல் யூ. ஸோ உங்க எல்லாருடைய உதவியோட அவர் செய்வாரு. உங்களை எல்லாம் கிட்ட இருந்து வேலை வாங்குறதுக்கு தான் அவர் ஸ்வச் பாரத்னு அவரை கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஸ்பெஷாலிட்டி கிளப் சேர்பர்சன் செண்பகம். குட், நைஸ். ஸோ நீங்க அட்மிட் பண்ணீங்க செண்பகம். Can you please tell what is specialty club? ஹங்கர் சார். இல்ல ஸ்பெஷாலிட்டி கிளப்னா என்னன்னு சொல்ல முடியுமா? ஸ்பெஷலா எங்களோட இது பாத்தீங்கன்னா ஹங்கர். அதுக்கு வந்துட்டு நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்கிறது தான் ஸ்பெஷாலிட்டி. யா, தட் இஸ், அதாவது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஒரே ஃபோக்கஸ்டா இருக்கிறது வந்து ஸ்பெஷாலிட்டி கிளப். மேபி நீங்க ஹங்கர் வச்சிருக்கீங்க, இன்ஜினியர்ஸ் எல்லாம் ஒரு குரூப், டாக்டர்ஸ் எல்லாம் ஒரு குரூப். ஸோ எனிதிங் கேன் பி ஜாயின்ட் இன் ஸ்பெஷல், ஒரே இன்ட்ரெஸ்ட் இருக்கிற கிளப் ஜாயின் பண்றதுக்கு பேர் தான் ஸ்பெஷாலிட்டி. இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறது. எஸ், இம்பார்ட்டன்ஸ். யுவர் இம்பார்ட்டன்ஸ் இஸ் ஹங்கர். ஸோ நீங்க என்ன பண்ணுவீங்க இந்த வருஷம்? அரேஞ்ச் பண்றது ஹங்கருக்கு உண்டான ஒர்க்கை இப்போ உங்க கிளப்புடைய இதுன்னா தீம் ஸ்பெஷாலிட்டி கிளப் ஹங்கர். நீங்க இந்த வருஷம் நிறைய ஹங்கர் ப்ராஜெக்ட் பண்ணணும். பண்ணும்போது ஹங்கருக்குன்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட் சேர்பர்சன் இருக்காரு, அவரையும் கூப்பிடுங்க. ஒரு பிடிஜி ஒருத்தர் சேர்மனா போட்டிருக்கோம் ஹங்கருக்குன்னு, அவரையும் கூப்பிடுங்க. பிளஸ் டிசி ஆக்டிவிட்டியும் கூப்பிடுங்க. அடுத்தது ஜிஎஸ்டி என்னையும் கூப்பிடுங்க. எல்லாரையும் கூப்பிடுங்க. அதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது நிறைய பேர் வரணும். நம்ம கிளப் மெம்பர்ஸ் இல்லாம அதர்ஸையும் இன்வால்வ் பண்ணுங்க. நிறைய ஹங்கர் ப்ராஜெக்ட் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் மார்க்கெட்டிங் சேர்பர்சன் பாஸ்கரன் இருக்காங்களா? எஸ் சார், சொல்லுங்க. நீங்க என்ன மார்க்கெட்டிங் சேர்பர்சன் என்ன பண்ண போறீங்க? உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, நீங்க எல்லாம் கிளப்ல 3 வருஷமா இருக்கீங்க. சோ நான் வந்து சொல்ல போறது இல்ல, நீங்க சொல்றீங்க, நான் கேட்டுக்கிறேன். இல்ல சார், நியூ பர்சன் வந்து ட்ரை டு கெட் இன்டு தி கிளப். இதுதான் உங்க மார்க்கெட்டிங்கோட மெயின் வொர்க். அது மெம்பர்ஷிப் இல்ல, நீங்க மார்க்கெட்டிங்ல என்ன பண்ண போறீங்க? சொல்லுங்க சார், என்ன பண்றது? மார்க்கெட்டிங்ல என்ன, கிளப்போட ப்ராப்பர்ட்டி எடுத்து போய் ஏதாவது வித்துடலாமா? ஜாகாம்பரம் பிரபாகரன் வச்சிருக்கிறதெல்லாம் ப்ராப்பர்ட்டி இல்ல, லைன்ஸ் நம்ம மார்க்கெட் பண்ணணும். ஓகே, லைன்ஸ் வந்து நம்ம எப்படி நீங்க மார்க்கெட்டிங்ன்றது நம்மளுடைய அட்வர்டைஸ்மென்ட் மாதிரி சம்திங். ஓகே, சோ அந்த மாதிரி பண்ணும்போது தான் the people will like to know about us, then they will join. So that is the marketing. விக்கிறது தான் மார்க்கெட்டிங் இல்ல, tell about ourselves is also marketing. ஓகே ஓகே சார். ஓகே, சோ நீங்க வந்து அத செய்வீங்களா நல்லபடியா? நிச்சயமா சார், நிச்சயமா. ரைட், நிச்சயமா சார். ரைட், பண்ணுவேன் சார். Thank you. Thank you, thank you, thank you sir. Next service chairperson கௌரி சங்கா. எஸ் சார், சொல்லுங்க. நான் அன்மியூட் பண்ணுங்க கௌரி. அன்மியூட் பண்ணிக்க. அன்மியூட் பண்ணுங்க நீங்களே. ஓகே, எஸ் எஸ் கௌரி சங்கர் சொல்லுங்க. வாட் ஆர் யூ கோயிங் டு டு ஃபார் திஸ் as a service chairperson? நீங்களே சொல்லிடுங்க சார். இல்ல, நீங்க எல்லாம் சீனியர் லீடர்ஸ், புது லீடர்ஸ் இருந்தா நான் சொல்லி கொடுப்பேன் கிளப்புக்கு. நீங்க 3 வருஷமா இருக்கீங்க, நீங்க தான் சொல்லணும், நான் கேட்கணும். வேணும்னே மாத்தி தான் பண்றேன். நான் ஜிஎஸ்டியா இருக்கேன், நீங்க என்ன பண்ண போறீங்க? You are I'm very focused on the service, so I like to know, please. 2 செகண்ட் சொல்லுங்க. சர்வீஸ்ன்னு பாத்தீங்கன்னாக்கா, இப்ப நம்ம கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா, இப்ப வைஸ் பிரசிடென்டா இருக்காரு பாத்தீங்களா ராஜா சார். ராஜா சாருக்கு நான் வந்து துணையா இருக்கேன் சார். ராஜா சார் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, யாருக்குமே வெளியில தெரியாத ஒரு விஷயம் வந்து பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு நான் துணையா இருக்கேன். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம லயன்ஸ் கிளப் பேரே இல்லாம இப்ப வந்து ஒரு
குன்றத்தூர் பக்கத்துல நந்தம்பாக்கம்னு ஒரு இது ஏரியா இருக்கு சார். அது புது வந்து லே அவுட் பண்ணி இதை பண்ணிட்டு இருக்காங்க. அங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு 200 மரம் வந்து இதை பண்ணிட்டு இருக்காரு. அதாவது இப்ப நம்ம கட்சியில வந்து சொல்றாங்க பாத்தீங்களா, ஜெயலலிதாவுடைய பிறந்த நாளுக்கு 67 லட்சம் மரம் நடுறோம்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி வந்து பேருக்கு சொல்லிட்டு விட்டுருக்கல. சரிங்களா? அது வந்து எத்தனை லட்சம் மரம் வேணும்னாலும் நம்ம வந்து நட்டுடலாம். ஆனா அதை பராமரிக்கக்கூடிய விஷயம் இருக்கு பாத்தீங்களா, அது நாம வந்து இறங்கி செஞ்சதுக்கு அப்புறமா தான் வந்துட்டு நமக்கு வந்து அதனுடைய இது வந்து தெரிஞ்சிடும். ஒவ்வொரு சரிங்களா, இது வரைக்கும் வந்து 200 மரம் வந்து பண்ணியிருக்காரு. ஒரு 1000 மரம் பிளான் பண்ணாரு. ஆனா இப்போதைக்கு வந்து 200 மரத்தையும் வந்து வளர்த்து காப்பாத்தி ஒரு லெவலுக்கு வந்து எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன். சூப்பருங்க. ஒரு தனியா ஒரு வண்டி வாங்கி டெய்லி தண்ணி ஊத்துறதுக்கு அது ஒரு 10,000 ரூபாய் கொடுத்து ஒரு ஆளை போட்டு அந்த ஏரியாவே வந்து பசுமையான ஆக்கத்தான் பிளான். ஓகே, வெரி குட். ஒரு மாசத்துக்கு நீங்க என்ன பண்றீங்க as a சர்வீஸ் சேர்பர்சனா அத வந்து நீங்க அப்லோட் பண்ணனும். எனக்கு தெரியாது பெருசு இல்ல, அது வந்து வெளியில எல்லாருக்கும் தெரிஞ்சாதான் மக்களுக்கு தெரியணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். இல்ல அதுதான் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுவோம். அந்த மீட்டிங்ல வந்து அத சொல்லணும்னு சொல்லிட்டு நாம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். சரிங்களா சார்? மெயின் பிரச்சனை சார் அதோட மெயின் பிரச்சனை வந்து நமக்கு வந்து கோவிட் இருக்கனால தான் சார் எதுவும் பண்ண முடியல. ஆக்சுவலா வந்து ஒரு மீட்டிங் ஒன்று பண்ணி ஒரு நல்ல பெரிய லெவல்ல பண்ணணும்னு சொல்லி தான் இது பண்ணி வச்சிருக்கிறோம். இந்த நமக்கு இந்த கும்பல் சேர முடியாதாங்க. ஒரு 10 பேர் 20 பேர் சேர முடியாது. அது ஒரு பெரிய பிரச்சனை. அதனால அந்த அசோசியேஷன்லயும் பேசி அவங்களே கோஆர்டினேட் பண்ணி நம்மளும் லைன்ஸ் கிளப்ல இருந்து பண்ணும்போது அதோட வெயிட்டேஜ் அதிகமா இருக்கும். அதுக்காக சரி ஃபர்ஸ்ட் மரத்தை வச்சிருவோம். இந்த மரம் வளர்ந்து ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் லெவல்ல ஒரு 150 150 மரம் வைப்போம். அந்த டைம்ல வைக்கும்போது நம்ம எல்லாம் ஒரு பெரிய கேங்கா இருந்தோம்னா அந்த இடத்துக்கு ஒரு வேல்யூ வேற மாதிரி இருக்கும். எல்லாருக்கும் நமக்கு லைன்ஸ் கிளப்பும் ஒரு நல்ல பெருமையா இருக்கும். அந்த ஏரியால இருக்க அசோசியேஷன்லயும் அவங்க என்ன பண்ணுவாங்க, பரவாயில்ல இந்த மாதிரி பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு சர்வீஸ் அந்த ஏரியா வந்து ஒரு சர்வீஸ் பண்ணி எப்பவுமே நம்ம லைன்ஸ் கிளப் பேர் சொல்ற மாதிரி பண்ணணும் ஒரு ஐடியா இருந்தது. சரிங்க, ஓகே, தேங்க்யூ கௌரி அண்ட் ராஜா. நீங்க வந்து பண்றீங்க, எனக்கு வந்து அது வந்து ரிப்போர்ட்டும் பண்ணுங்க. ஏன்னா என்ன பண்றோம் சார், ஒரு நிமிஷம் சார் வந்து இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன விளம்பரம் கூட இல்லாம தான் அந்த வந்து பண்ணிட்டு இருக்கோம். நம்ம லைன்ஸ் கிளப்ல மெம்பர்ஸா இருக்காரு, அவர் வைஸ் பிரசிடென்டா இருக்காரு. சரிங்களா, விளம்பரமே இல்லாம விளம்பரம் இப்போ உண்மையை சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, முதல் மரம் நடும்போது அந்த மரத்தை நட்டுற மாதிரி நான் ஒரு ஸ்டில் எடுத்துட்டேன். சரிங்களா, அதே மாதிரி அந்த ஊர்ல ஒரு தலைவர்னு ஒருத்தர் இருக்காரு, அவரு அடுத்த மரம் நடுற மாதிரி ஒரு ஸ்டில் எடுத்துட்டாரு. ஆனா சார் வந்து இது வரைக்கும் நின்று ஒரு ஸ்டில்லோ அவர் தான் பண்ணாருன்றதோ எதுவுமே வந்து கிடையாது. ஏன்னா இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நாம முதல்ல ஒரு மரம் நடும் போது நம்ம சங்கத்தில் மெம்பர்ஸை எல்லாமே அதை கூப்பிட்டு அங்க வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடத்தணும்னா மரத்தை வச்ச உடனே பாத்தீங்கன்னா ஒரு கூண்டு மட்டும்தான் இருக்கும். அது ஒரு லெவலுக்கு வந்து ஒரு பசுமையா இருக்கும் போது அது பார்க்கறதுக்கு ஒரு அழகு இருக்கும் இல்லைங்களா. அதை வச்சு ஒரு பண்ணலான்னு பேசிட்டு இருக்கும் போது தான் நமக்கு இந்த கொரோனைட் வந்துட்டு நமக்கு எதுவுமே முடியாம போயிடுது. கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சங்கர் சார் அடுத்த மீட்டிங்ல நம்ம அது பேசலாம். அப்ப எப்பவே எல்லாத்தையும் பேசிட்டோம்னா அப்ப பேச முடியாது நம்ம. ஓகே சார், ரைட். தேங்க்யூ கௌரி. அதாவது நான் வந்து நீங்க சர்வீஸ் பண்ணணும்ன்றதுக்கு தான் உங்களை கேட்டேன். அதே மாதிரி உங்களோட டியூட்டி வந்து நீங்க ரிப்போர்ட்டிங்கும் பார்க்கணும். ரிப்போர்ட்டிங் மந்த்லி வந்து சர்வீஸ் ஆக்டிவிட்டியை ஒன்னொன்னு ரிப்போர்ட் பண்றது செக்ரட்டரி மாத்திரம் இல்ல, see to that it has to be reported. அதையும் கொஞ்சம் பாத்துங்க, செய்வீங்களா? கண்டிப்பா. ஓகே, thank you. Next membership chairperson Raju sir. Raju sir இல்ல இல்லையா? சரி, அப்போ அதுக்கு பதிலா யார் இப்ப எனக்கு மெம்பர்ஷிப் சேர்மன்னா புது மெம்பர்ஸ் கொண்டு வரணும். 5 பேரை கொடுக்குறோம். எங்க பிரசிடென்ட் அதுக்கு ஒப்புதல் கொடுத்தாரு இப்போ. சோ 5 நியூ மெம்பர்ஸ் கொண்டு வரீங்க. ஓகே, thank you, good. So apart from the club, இப்ப இந்த கிளப் கொடுக்கிறது இல்லாம 5 மெம்பர் கொடுக்க போறீங்க. Good, thank you. இப்போ now I like to call the directors. எத்தனை பேர் இருக்காங்க? டைரக்டர்ஸ் இருக்காங்களா? டைரக்டர்ஸ் ஐ திங்க் சம்பத் இருக்காரு, சலீம் இருக்காரு, 2 பேர் இருக்காங்க. 2 பேர் இருக்காங்க. சோ 2 பேரும் சீனியர் லீடர்ஸ். நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, பிகாஸ் சலீம் எல்லாம் எவ்வளவு ப்ராஜெக்ட்ல இன்வால்வ் ஆனாருன்னு நான் கிட்ட இருந்து பாத்துருக்கேன். சோ பெரிய பொங்கல் ஃபங்க்ஷனே அவரால் தான் பண்ண முடிஞ்சது.
ஸோ அவங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பட் அதர்ஸுக்கு தான் ஏன் டைரக்டர்னு தெரியும். டைரக்டர் வந்து தே வில் கைட் த கிளப். ஸோ கிளப்புடைய ஏதாவது பிரின்சிபலா டிசிஷன் எடுக்கும் போது தே வில் கன்சல்ட் வித் த டைரக்டர்ஸ். டைரக்டர்ஸ் வில் பி சீனியர்ஸ், தே வில் ஹேவ் மச் எக்ஸ்பீரியன்ஸ் and you will get the concurrence from the directors. Under the guidance of directors, the club will function. I hope directors will guide the club. Na Salim sir, saving Ilya. Sure. Thank you sir. எல்லாருக்கும் வணக்கம் சார். எல்லாருக்கும் வணக்கம். கவர்னர் பட்டாலே எல்லாருக்கும் வணக்கம் சார். Now second VP, first VP யார் இருக்காங்க? Second VP ராஜா இருக்காரு. First VP நாகராஜ் சார் இருக்காரு. ரெண்டு பேரும் இருக்கீங்க. ஆமா சார். எஸ். சரி, அப்ப ரெண்டு பேருக்குமே அட் a டைம் கேட்டுக்கிறேன். சோ நாகராஜன் சார் எங்க இருக்காரு? நாகராஜன் சார் கையை தூக்குங்க. பக்கத்துல தான் இருக்காரு. ஓ ரைட். இப்ப அவர் வந்து அடுத்த வருஷம் பிரசிடென்ட் எடுக்கறாரா? கண்டிப்பா அவர்தான் அடுத்த வருஷம் பிரசிடென்ட். அதுக்காக தான் I want the concurrence. ரொம்ப நன்றி சார். Thank you சார். ஏன்னா இது ஃபர்ஸ்ட் விபி செகண்ட் விபி ஏன் போடுறோம்னா லைக் இப்ப நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல பாத்தீங்கன்னா டிஜி இருக்காரு. ஓகே. அடுத்தது ஃபர்ஸ்ட் விடிஜி, செகண்ட் விடிஜி. ஏன் அந்த மாதிரினா அவங்க கூடவே இருந்து பாத்துட்டு இருப்பாங்க. கரெக்ட். ஆமா சார். பாத்துட்டு இருக்கும்போது கத்துக்கிட்டு வருவாங்க. கத்துக்கிட்டு வரும்போது அத வந்து அவங்க முறைப்படுத்த முடியும். இப்ப இதுல வந்து செகண்ட் விபி உடைய இன்சார்ஜ் என்னது, ஃபர்ஸ்ட் விபி உடைய இன்சார்ஜ் என்னது? எப்படி சார்? செகண்ட் விபி எதுக்கு இன்சார்ஜ், ஃபர்ஸ்ட் விபி எதுக்கு இன்சார்ஜ்? ஒருத்தர் லீடர்ஷிப், ஒருத்தர் மெம்பர்ஷிப். எல்சிஎஃப் தலைவர் என்ன சொல்றாரு, ஏகாம்பரம் சார் என்ன சொல்றாரோ அதுக்கு கூட இருந்து நாங்க எல்லாமே பண்ணுவோம். இல்ல அது வேற. இது ரோல்ஸ்ல எப்படின்னா ஒருத்தர் வந்து மெம்பர்ஷிப், ஒருத்தர் லீடர்ஷிப். செகண்ட் விபி உடைய ரோல் வந்து செகண்ட் விடிஜி மாதிரி ஃபார் மெம்பர்ஷிப், ஆடிங் த மெம்பர்ஷிப்புக்கு வந்து ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணுவாரு. ஃபர்ஸ்ட் விபி வந்து லீடர்ஷிப். அது இல்லாம இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் பிரசிடென்ட் நீங்க தான் பிரசைட் பண்ணணும், எல்லா ஃபங்க்ஷனையும் கலந்துக்கணும். ஸ்டீரிங் கமிட்டி, இது டிஸ்ட்ரிக்ட் கவர்னர்ஸ் அட்வைசரி மீட்டிங் எல்லாத்துலயும் கலந்துக்கணும். ஓகே ஓகே, கண்டிப்பா கலந்துப்பீங்களா? கண்டிப்பா சார், கண்டிப்பா. ஆனா நிறைய பேர் நீங்க அந்த ஏரியா விட்டு எங்க ஏரியாக்கெல்லாம் வரமாட்டேன்றீங்க. வரணும். நிறைய வந்திருக்கேன் சார், நிறைய வாட்டி, நிறைய டைம் வந்திருக்கேன். இந்த தடவை கவர்னருடைய எல்லா மீட்டிங்கும் கலந்துக்கணும். அதுதான் இதோட இது. கண்டிப்பா. பதவி கொடுக்கறோம்னா அது கூடயே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபிக்ஸ் ஆயிடுது. செய்வீங்களா ரெண்டு பேரும்? செய்வோம் சார். செய்வோம் சார், கண்டிப்பா. Now I am going to the treasurer. Treasurer சரவணகுமார் இருக்காருங்களா? சரவணகுமார் எங்க தெரியல எனக்கு. லைன்ல இருக்காரா? அந்த கேலக்ஸி M30 அவர்தானா? எங்க ட்ரெஷரர் கொஞ்சம் பேசுங்களேன் ப்ளீஸ் மேக் இட் ஃபாஸ்ட். நமக்கு இருக்குது இன்னும் 2-3 மினிட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் நீங்க செக்ரட்டரிக்கு போயிடுங்க. அவர் வந்த சரி, ட்ரெஷரர் ஜாப் வந்து ஒழுங்கா மெம்பர்ஸ் கிட்ட இருந்து பணத்தை கலெக்ட் பண்ணி டிஸ்ட்ரிக்ட் டியூஸ், இன்டர்நேஷனல் டியூஸ் எல்லாத்தையும் கட்டணும். யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் டு கலெக்ட் த மணி. இட்ஸ் ஆல் த மெம்பர்ஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு மேக் த பேமெண்ட். அவர் கேட்கிறாரோ இல்லையோ நம்ம கொடுத்துடணும். இப்ப ட்ரெஷரர் இல்லைன்றதுக்காக ரெஸ்பான்சிபிலிட்டி இல்ல. இட்ஸ் அவர் டியூட்டி, வி ஹேவ் டு மேக் த பேமெண்ட். ஸோ எல்லாரும் ஒழுங்கா அவங்களோட டியூஸை கட்டிடணும். அப்பதான் கிளப் நல்லா இருக்கும். கிளப் நல்லா தான் இருந்தாதான் டிஸ்ட்ரிக்ட் நல்லா இருக்கும். அப்பதான் எல்லாமே லைனிஸுமே நல்லா இருக்கும். நவ் செக்ரட்டரி கருணாகரன். கருணாகரன் உங்க முகத்தை மாத்திரம் பார்க்க முடியல. நேரடியா நிறைய இடத்துல பார்த்திருக்கோம், இப்போ ஜூம்ல பார்க்க முடியல. பட் உங்க ஜாப் வந்து உங்களுக்கு தெரியும். வாட் இஸ் தி இம்பார்ட்டன்ட் ரோல் ஆஃப் செக்ரட்டரி? எஸ் சார், எனக்கு அந்த அளவுக்கு இல்ல, இருந்தாலும் நீங்க கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்கன்னா நல்லது. ஒண்ணுமே இல்ல, நீங்க தான் இம்பார்ட்டன்ட். அது பிரசிடென்ட்டை விட உங்களுக்கு தான் நிறைய ஜாப். நீங்க தான் எல்லா வேலையும் செய்யணும். ஆனா பேர் மாத்திரம் பிரசிடென்ட்டுக்கு போகும். பிரசிடென்ட் எந்த வேலையும் செய்ய வேணாம். ஆனா நீங்க தான் எல்லா வேலையும் செய்யணும். யூ ஆர் த பிரிட்ஜ் பிட்வீன் த டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் உங்க மெம்பர்ஸுக்கும். நீங்க தான் ஒரு பிரிட்ஜ். அதாவது எல்லா கம்யூனிகேஷனும் உங்களுக்கு தான் வரும். ஃப்ரம் த டிஸ்ட்ரிக்டா இருக்கட்டும், ஃப்ரம் த இன்டர்நேஷனலா இருக்கட்டும், உங்களுக்கு தான் வரும். உங்களுக்கு எந்த மீட்டிங் எதை பத்தி வந்தனாலும் நீங்க எல்லா மெம்பருக்கும் பாஸ் ஆன் பண்ணணும். ஸோ டோன்ட் எக்ஸ்பெக்ட் அதர்ஸ் டு பாஸ் ஆன். இப்போ டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஒவ்வொருத்தருக்கும் ஃபோன் பண்ணணும்னு எதிர்பார்க்காதீங்க. இட்ஸ் யுவர் டியூட்டி டு
இன்வைட் இப்போ ஒரு மீட்டிங் இருக்குன்னு நாங்க இன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து உங்களுடைய டியூட்டி டு இன்ஃபார்ம் டு ஆல் த மெம்பர்ஸ். அதே மாதிரி இப்போ போர்ட் மீட்டிங் மந்த்லி மீட்டிங் இருக்கனாலும் அதை அரேஞ்ச் பண்றது எல்லா ஒர்க்கும் உங்களுக்கு தான். ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்றது செய்வீங்களா? செய்வோம். கண்டிப்பா செய்யணும். ஏன்னா அடுத்த தடவை வந்து நான் உங்களுக்கு மாத்திரம் தான் மெசேஜ் கொடுக்க சொல்ல போறேன் கிளப்புக்கு. இதை வந்து ஒரு ட்ரையலா ஒரு மீட்டிங்கே ட்ரை பண்ண போறேன். எந்த அளவுக்கு உங்க மெம்பர்ஸ்க்கு ரீச் ஆகுதுன்னு பார்க்க போறோம். டெஃபினட்டா we will try that. Yeah, definitely sir. கண்டிப்பா நான் செய்வேன். Thank you. Thank you. Thank you. Now to president. பிரசிடென்ட்க்கு முன்னாடி வந்து இப்போ வந்து யா இமிடியேட் பாஸ்ட் பிரசிடென்ட் முதல்ல கொடுத்துட்டுமா? பிரபாகரன் பிரபாகரன் சார் அன்மியூட் பண்ணிக்கங்க. வணக்கம் சார். வணக்கம். இப்போ நீங்க நல்லபடியா பண்ணீங்க லாஸ்ட் இயர். Thank you sir. You did a wonderful job. So உங்களுடைய சப்போர்ட் வந்து வரப்போற டீமுக்கு இருக்கணும். Sure sir. அதாவது எப்பவுமே ஒன்னா தான் இருக்கீங்க, இருந்தாலும் நீங்க சிலது பண்ணணும்னு நினைச்சிட்டு பண்ணாம விட்டுருப்பீங்க. Again it has to be carried over and it has to be finished through ராஜேந்திரன். அவர் ஏதாவது உதவி கேட்டாலும் அதை ஹெல்ப் பண்ணணும். செய்வீங்களா? செய்வேன் சார். அது இல்லாம உங்களுக்கு ஒன் மோர் அசைன்மெண்ட் இருக்கு. உங்களுக்கு சொல்லுங்க. கிளப்ல நீங்க தான் எல்சிஎஃப் கோஆர்டினேட்டர், அது தெரியுமா? தெரியும் சார். ஆமா, உங்க இவரு தான் எல்சிஎஃப். சோ ஆல்ரெடி உங்க கிளப்ல ஒன் மோர் இந்த கிளப் வந்து என்னன்னா 100% கான்ட்ரிபியூட்டர் கிளப் உங்களுது. அதாவது உங்க கிளப்புக்கு நிறைய பெருமைன்னு சொன்னேன்ல, you can proudly say it's 100% contributor club of the district வந்து to a club. So அது வந்து because of ஏகாம்பரம் இருக்கலாம், பிரபாகரனா இருக்கலாம், to all the members உடைய ஒட்டுமொத்த இன்வால்வ்மெண்ட் தான் அது. Thanks to all of you for this 100% club. Now over to incoming president நாகராஜன். So very dynamic person. உங்களுக்கு நிறைய சொல்ல வேண்டியது, ஏன்னா கிளப்ல எல்லாத்துலயும் நீங்க ஆக்டிவா கலந்துட்டு இருக்கீங்க. இந்த வருஷம் இன்னும் நிறைய பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கிறேன். செய்வீங்களா நாகராஜன்? நாகராஜன் சார், ராஜேந்திரன். ராஜேந்திரன் சாரி ராஜேந்திரன். ராஜேந்திரன். செய்வோம் சார், செய்வோம். செய்வீங்க இல்லையா? ஆமா சார். ஸோ நீங்க நிறைய பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கிறேன். கண்டிப்பா சார். ஆனா கோவிட்னால நம்ம கொஞ்சம் மாட்டிட்டு இருக்கோம். இப்ப பாருங்க, வர்ச்சுவலா இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இதுவே ஒரு நாவல் ஐடியா தான். ஸோ இந்த மாதிரி ஒரு வர்ச்சுவல்ல பண்ணும்போது ஸோ வி கேன் ஏபிள் டு டூ இட். இது ஒரு கப்புள் ஆஃப் மந்த்ஸ் தான். பட் உங்களுடைய டார்கெட் எல்லாத்தையும் பிளான் பண்ணீங்க. பிளான் பண்ணிட்டு போன வருஷம் பண்ணதை விட அட்லீஸ்ட் ஒரு ஸ்டெப் மேல இன்னும் பண்ணிட்டு, ஸோ இட் ஷுட் பி த பெஞ்ச் மார்க். ஆல்வேஸ் த கோல் ஹாஸ் டு பி broken. ஸோ நீங்க பண்றத வந்து அடுத்தவங்க நம்ம வழிகாட்டி அதை ப்ரோக் பண்ணி இன்னும் மேற்கொண்டு இந்த கிளப்பை நல்லா வழி நடத்துவீங்கன்னு நான் நம்புறேன். ஸோ will you be able to do it? Yes, please. Sure. Thank you. Because of already I've consumed more time. Thanks for this wonderful opportunity to given me this opportunity. Now I'm formally installing all the officers for this next Lionistic year. Then one more agenda, that is as a district chairperson of TSD, I want to tell you few things. So we expect more projects to be done in this year. So ஏற்கனவே நிறைய பண்ணிட்டு இருக்கோம். இந்த வருஷம் நம்ம சர்வீஸ் சேர்மனுக்கு சொன்னது அகைன் ஐ எம் ரிப்பீட்டிங், கொஞ்சம் எல்லாரும் நிறைய சர்வீஸ் இந்த கோவிட் முடிஞ்ச உடனே பண்ணுவோம். வரும்போது ஏகாம்பரம் மாஸ்க் போட்டுட்டு இருந்தாரு, இப்போ மாஸ்க் ரிமூவ் பண்ணிட்டாரு. லெட் அஸ் மேக் சோஷியல் டிஸ்டன்சிங் வந்து மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி பக்கத்துல உட்காந்துட்டு ரிமூவ் பண்ண வேண்டாம். ஸோ லெட் அஸ் பி சேஃப் till we are coming out and do more projects. I wish all the office bearers to do wonderful job and உங்க கிளப்பை நல்லா பெருசா ஆக்கணும். அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஃபுல் சப்போர்ட் இப்ப கிளப் இருக்கணும்னு வாழ்த்தி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். Thank you very much. Now, sorry, one more I finished, not yet. Now, incoming president வந்து அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறாருன்னு கேங்க லைக் because yeah. Now this is the way of we are passing on the things to and the president, it is the president again. Hope you will do best. Thank you.
நன்றி எம்ஜிஎஃப் லைன் சந்திரசேகர் சார். ஜிஎஸ்டி உங்களுக்கு மிக்க நன்றி. அடுத்து ஏற்புரை நமது இந்த ஆண்டுக்கான சங்க தலைவர் அவர்கள் ராஜேந்திரன் அவர்கள். பெல் அடிக்க சொல்லுங்க. பெல் டேப்பிங் ஏகாம்பரம் பெல் டேப்பிங் பண்ண சொல்லுங்க. பண்ணியாச்சு, திருப்பியும் பண்றீங்க. அனைவருக்கும் வணக்கம். சாயம் ராஜேந்திரன். சர்ம மிகுந்த கவர்னர் ஐயா அவர்களே, இமிடியேட் பாஸ்ட் டிசி, ஃபர்ஸ்ட் விடிஜி, செகண்ட் விடிஜி, கேபினட் செக்ரட்டரி, கேபினட் ட்ரெஷரர், ஆர்சி, டிஎல்டி, ஜிஎம்டி கோஆர்டினேட்டர், எல்சிஎம் கோஆர்டினேட்டர், ஜாயிண்ட் கேபினட் செக்ரட்டரி, ஜாயிண்ட் கேபினட் ட்ரெஷரர், ஜோனல் சேர்பர்சன் அனைவருக்கும் வணக்கம். இன்ஸ்டலேஷன் பண்ணி கொடுத்த மிஸ்டர் சந்திரசேகர் ஐயா அவர்களுக்கு வணக்கம். இன்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்த ஸ்ரீ கேஆர் ஜெயக்குமார் ஐயா அவர்களுக்கு வணக்கம். மற்றும் எனது அனைத்து டீம் மெம்பர்ஸ் அண்ட் முன்னாள் தலைவர் திரு பிரபாகரன் அண்ட் மிஸ்டர் கருணாகரன் சார் அண்ட் மை டீம் செக்ரட்டரி கருணாகரன், சர்வகுமார் சார் அனைவருக்கும் வணக்கத்தை சொல்லி இந்த பதவியை ஏற்றுக்கொள்கிறேன். எங்க கிளப் பாத்தீங்கன்னா ஐ எம் வெரி ஹாப்பி டு பி ஹியர் இன் திஸ் கிளப். எங்க கிளப் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபேமிலி டீம் மாதிரி தான் நல்ல ரன் பண்ணிட்டு வரோம். லாஸ்ட் இயர்ல ஒரு 44 ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வருஷமும் நாட் லெஸ் தேன் தட், அதை விட ஜாஸ்தியாக பண்றோம்னு ப்ராமிஸ் எப்போ கொடுக்குறேன். லாஸ்ட் இயர் 18-19 எக்ஸலன்சி அவார்டு வாங்கியிருக்கோம். 19-20 அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ அது டெஃபினட்டா அதோட பெட்டராகவே நெக்ஸ்ட் இயரும் கண்டினியூ பண்ணுன்ற ப்ராமிஸை நான் கொடுக்குறேன். LCM கான்ட்ரிபியூஷன் அதே மாதிரி தான் இருக்கிறோம். ஸோ we are the only specialty club in our district. அதை நான் வந்து பெட்டரா மெயின்டைன் பண்ணுவேன்ற ப்ராமிஸை இங்கே நான் கொடுக்குறேன். ஸோ திஸ் இயர் 2 MGFக்கு நான் ப்ராமிஸ் பண்றேன். ஸோ 100% கான்ட்ரிபியூட்டட் கிளப் ஸ்டில் இருந்துட்டு இருக்கு. என்னோட பீரியட்லயும் அது இருக்குன்ற ப்ராமிஸை நான் கொடுக்குறேன். நம்மளோட கேர்ன்ற ஸ்லோகன், ஸோ பசி பட்டினி போக்குதல், கேரியர் கைடன்ஸ், எஜுகேஷனல் அசிஸ்டன்ட், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். இதுல பாத்தீங்கன்னா பசி அண்ட் பட்டினி போகுது இந்த செண்பகம் எங்களோட 200 பேஸ் பண்ணி டிஃபரெண்ட் அக்ஷய பாத்திரா அண்ட் விஸ்ராந்தி இல்ல நம்ம ரெகுலரா பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் ஃபர்தரா பண்றதுக்கு ப்ராமிஸ் நான் கொடுக்குறேன். கேரியர் கைடன்ஸ் அண்ட் எஜுகேஷனல் அசிஸ்டன்ட் டெஃபினட்டா வந்து இது கொஞ்சம் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இந்த கேரியர் கைடன்ஸ்ல வந்து ஆக்சுவலி கொஞ்சம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி குரூப்புக்கு இந்த மாதிரி ஆன்லைன் மீட்டிங்ஸ் கூட பண்ண முடியும்னு நினைக்கிறேன். பண்ணிட்டு ஒரு பெரிய சீனியர்ஸ் வச்சுட்டு நம்ம கரெக்டான கைடன்ஸ் கொடுக்க முடியும். ஃபார் 10th ஸ்டூடெண்ட், ஃபார் +2 ஸ்டூடெண்ட்ஸுக்கு பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஸோ எஜுகேஷனல் அசிஸ்டன்ஸ் வந்து யாராவது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நல்லா படிக்கிறவங்க இருந்தால் டெஃபினட்டா நம்மகிட்ட ஹெல்ப் பண்ற டீம் நல்லா இருக்கு. டெஃபினட்டா மினிமம் ஒரு 5-10 பேருக்கு அதை பண்ண முடியுன்ற கோரிக்கையை நான் ப்ராமிஸையும் நான் கொடுக்குறேன். பிளஸ் நம்ம கேஆர்ஜே தலைவர் சொன்ன மாதிரி ஒரு பெர்மனன்ட் ப்ராஜெக்ட்டுக்கு அது என்னோட பீரியட்ல இருந்தா நல்லா இருக்கும்ன்ற சொல்லியிருந்தாங்க. அதை எங்களோட மென்டர் அண்ட் எங்களோட டீம்கிட்ட பேஸ் பண்ணிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்குள்ள முயற்சிகளையும் தொடங்கணும்ன்ற உறுதியை கொடுக்குறேன். மற்றபடி எங்களோட மென்டார் பக்கத்தில் இருக்கிறதுனால எனக்கு ஒரு ஆணை பலம் உண்டு. அதை பேஸ் பண்ணி நாங்கள் போயிடுவோம்னு நினைக்கிறேன். எப்போதுமே ஒரு நல்ல நண்பர்கள், ஒரு நல்ல சமுதாயம், தமிழ் மண், தமிழ் மொழி, காற்று, நீர், இயற்கை வளங்கள் பேணுதல், இதுல கொஞ்சம் ஆர்வம் உண்டு. நம்ம லயன்ஸ் உதவியோட அது கொஞ்சம் நல்லாவே பண்ண முடியும்ன்ற உறுதியை கூறுகிறேன். ஸோ லயன்ஸ் என்பதில் ஒரு மிகப்பெரிய பெருமிதம் உண்டு. லயன்ஸ் அமைப்பின் பெயரையும் எங்கள் டிசைர் கிளப்பின் பெயரையும் நம்மளது டிஸ்ட்ரிக்டின் பெயரையும் காப்பாற்றுவேன் என்று உறுதி கூறுகிறேன். மிக்க நன்றி. Congratulations, sir. Thank you very much, sir. Thank you very much. வாழ்த்துக்கள் சார். நன்றி பிரசிடென்ட். அடுத்து நமது ஐபிடிஜி லைன் கணபதி சார், எம்ஜிஎஃப் கணபதி அவர்கள் பேச அழைக்கிறேன். சிறப்புரை. மியூட் பண்ணிக்க கவர்னர், அன்மியூட் பண்ணிக்கங்க. Place Presiding Officer, Line Prabhakar, Installation Officer, Line Chandrasekhar, Diction Officer, K.R. Jaykumar, FVDG, Line Rajan Srinivasan, District Governor Ramesh Babu sir,
CS MM Govind, CT G Durairaj, RC ZC, my dear Lions. Good evening to all. Good evening. Good evening. ஒரு முதல் இந்த ஆண்டின் முதல் இன்ஸ்டாலேஷன் நினைக்கிறேன், சரியா? ஃபர்ஸ்ட் இன்ஸ்டாலேஷன் நினைக்கிறேன். ரொம்ப அருமையா பண்ணியிருக்கீங்க. எல்லா விதமான நிகழ்ச்சிகளையும் தொகுத்து கரெக்டாக வாங்கியிருக்கீங்க. முதல்ல வந்து உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதே போல இப்போ புதுசா வந்திருக்காங்க இல்லையா இந்த ராஜேந்திரன் டீம், அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். டிசைர் வந்து சங்கம் வந்து எப்பயுமே வந்து நல்ல ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நிறைய பண்ணும், அதில் எந்த டவுட்டும் இல்லை. இந்த வருஷம் இன்னும் அதிகப்படியாக பண்ணணும். அதே போல் அதிகப்படியாக பண்ணுறதும் இல்லாமல் நம்ம டிஸ்ட்ரிக்டாக உங்களுடைய ஒத்துழைப்பும் தேவை. அதையும் எல்லா ஏரியாவையும் நீங்கள் ரீச் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அனைவருக்கும் என்னுடைய இந்த நிகழ்ச்சியில் அழைத்தமைக்காக மிகவும் நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் போகலாம். நன்றி ஐபிடிக்கு. சாரி, நமது ஃபர்ஸ்ட் டைம் விர்ச்சுவல் மீட்டிங்ன்றதால ஒரு சின்ன தவறு நடந்து போச்சு, மன்னிக்கணும். சீஃப் கெஸ்ட் லைன் கவர்னர் பிஎம்ஜே செகண்ட் செஞ்சுரி அம்பாசிடர் நமது கவர்னர் அவர்கள் பேச அழைக்கிறேன். Presiding Officer Line Prabhakaran, newly installed President Line Rajendran, and other newly installed officers of the club, installation officer and induction officer, other district officials. Warm good evening. ஒரு சந்தோஷமான நிகழ்வு, முதல் நிகழ்வு, மாவட்டத்தில் ஒரு முதல் நிகழ்வு. ஒரு விஷயமும் பழகத்தான் பழக்கம் அப்படின்னு ஒரு பேச்சு வழக்கு. அதாவது இது முதல் வாட்டி செய்யும்போது நிறைய தவறுகள் நடக்கலாம். பட் இதுல நம்ம என்ன தவறு செஞ்சோன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதை திருத்திட்டு அடுத்தது செய்யும்போதுதான் நம்மளோட வெற்றியே. ஒரு வருஷமும் வந்து நம்ம மாவட்டம் வளர்ச்சி பாதையை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. அந்த வளர்ச்சி பாதையே எப்படி அமையுதுன்னா, முன்னால என்ன தவறு நடந்தது அதை எப்படி நம்ம மாற்றலாம் அப்படின்னு தான் நம்ம யோசிக்கிறோம். இதுல வந்து வெற்றியாளர் யாருமே இல்லை. மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் வெற்றியாளர் யாருமே இல்லை. மாவட்டத்தில் எல்லோருமே சாதனையாளர்கள் தான். ப்ரொவைடர் நம்ம சாதனை செய்யணும்னு நினைச்சா நம்ம சாதனையாளர். கூட சந்திரசேகர் வந்து அருமையா அவங்க ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி சொன்னாரு. அதுல ஒரு சில சின்ன இன்புட்ஸ் நான் கொடுக்குறேன். ட்ரீ பிளான்டேஷன் பத்தி ரொம்ப விரிவா பேசுனீங்க. ராஜா சார் லைன்ல வாங்க. ஒரு சாப்ளிங் எவ்வளவுக்கு வாங்குறீங்கன்னு சொல்லுங்க. ஐயா சார் அன்மியூட் பண்ணிக்கங்க. இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்சா யாருன்னா சொல்லுங்க, எவ்வளவுக்கு அவர் வாங்குறாருன்னு சொல்லுங்க. சார் அதாவது ட்ரீ வந்து எல்லாமே வெரைட்டியான ட்ரீ, அதாவது காஸ்ட்லியான ட்ரீ தான். ஒரு மினிமம் ஒரு 300 ரூபாய் கொடுத்து ஒவ்வொரு மரம் வாங்கியிருக்காரு. எல்லாமே வந்து 7 அடி 8 அடி மரங்கள். ரெண்டாவது கார்டோட சேர்த்து மொத்தமா வந்து ஒரு 600 ரூபாய் கிட்ட வருது சார் ஒரு ட்ரீ. நான் அதுக்கு ஒரு ஐடியா சொல்லுமா. ஒரு ஆர்கனைசேஷன் வந்து 9 ரூபாய்க்கு ஒரு மரம் கொடுக்குறாங்க. இப்போ பெரிய நீங்க வந்து 8 அடி வளர்ந்த மரம்லாம் வைக்க வேண்டிய இடம் வந்து காம்பவுண்ட் இல்லாம எதுனா வந்து வேலி இல்லாம வெளியில ரோட்ல வைக்கும் போதுதான் 8 அடிலாம் வைக்கணும். இல்ல அது உள்ள பாதுகாப்பு இருங்க, நான் முடிச்சுக்கிறேன். உள்ள பாதுகாப்பு இருக்கும்போது நீங்க சாப்ளிங்ஸ் வைக்கலாம். நான் ஏன் சொல்றேன்னா, நீங்க வந்து 800 ரூபாய் கொடுத்து வாங்குற இடத்துல எத்தனை செடி வைக்கலாம்? 100 செடி வைக்கலாம். நீங்க பாதுகாக்கிறதுக்கு உங்ககிட்ட ஆள் இருக்கு. உங்களுக்கு அந்த அட்ரஸ் வேணா நான் கொடுக்குறேன். உங்களுக்கு டைரக்டா டெலிவரி பண்ணுவாங்க. 9 ரூபாய்க்கு நீங்க வந்து பண்றாங்க. A5ல வந்து 1 லட்சம் மரம் நடுறாங்க. அவங்க தான் சப்ளை பண்ணிருக்காங்க. நீங்க வந்து நல்ல பாதுகாப்பான இடம் வச்சிருக்கீங்க. அருமையா வந்து உள்ளுக்குள்ளேயே வந்து நீங்க வண்டி எல்லாம் அரேஞ்ச் பண்ணி தண்ணி ஊற்றுறீங்க. அப்படி இருக்கும்போது நீங்க அதிக உயரம் இருக்கிற மரம் வச்சீங்கன்னா உங்களுக்கு செலவு அதிகம். என்ன ரிசல்ட் இமீடியட்டா இருக்கும், பட் செலவு அதிகம். இதை பண்ணும்போது உங்களுக்கு என்னன்னா 10 மரம் வைக்கிற இடத்துல 1000 மரம் வைக்கலாம். யோசிச்சு பாருங்க. ஒரு வாட்டி வேணா கூட நான் வர நேரா உங்களுக்கு நான் கைடன்ஸ் கொடுக்குறாங்க எப்படி பண்ணலாம்னு. நாங்க தான் வந்து ட்ரீ பிளான்டேஷன் சக்சஸ் பண்ணல. வரக்குறைய ஒரு 8 வருஷத்துக்கு முன்னால எம்எல் ரவி வந்து டிஸ்ட்ரிக்ட் சேர்பர்சன் ட்ரீ பிளான்டேஷனா இருக்கும்போது உலக அளவுல அதிகபட்ச மரம் நட்டது நம்ம தான். எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியாது. உலக அளவுல 1,50,000 55,000 மரம் நம்ம நட்டோம்.
அதை எப்படி பண்ணோன்றது அது ஒரு பெரிய ஒரு டீம் ஒர்க். யாரும் தனியா சாதிக்க முடியாது எந்த விஷயத்தையும். அது ஒரு டீம் ஒர்க்கை தான் நாங்க பண்ணோம். அதுக்கு வந்து மெக்கானிக்கல் ஆக்கர்னு ஒண்ணு வந்து தேடி பிடிச்சி, அப்போ வந்து தமிழ்நாட்டுல யாரும் அதை யூஸ் பண்ணல. ஒருத்தர் வந்து வாங்கி சும்மா வச்சிருந்தார், அது என்ன பண்றது தெரியாது. மெக்கானிக்கல் ஆக்கர் எடுத்துன்னு வந்து நம்ம எந்த நேரத்துல ட்ரீ பிளான்டேஷன் பண்றோமோ அங்கெல்லாம் அந்த மெக்கானிக்கல் ஆக்கர் வச்சு இதெல்லாம் கொலை போட்டு ட்ரீ பிளான்டேஷன் ஒரே நாள்ல 1,55,000 மரம் நட்டு. அது சென்னையில மாத்திரமே ஏறக்குறைய 40,000 மரம் இருக்கு. இந்த மரம் நடுறதுன்னா சும்மா வந்து சவுக்கு நாத்து விடுறது அதெல்லாம் இல்லை. உண்மையிலே சென்னையில பண்ணது வந்து அருமையான ப்ராஜெக்ட் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ப்ராஜெக்ட் பண்றது வந்து நல்ல எண்ணம், நல்ல ஒரு நோக்கம். பட் அதே வந்து இன்னும் அதிகமா பண்ணணும், நல்லாவும் பண்ணணுன்றத வந்து ஃபோக்கஸ் ஆகிச்சுக்கணும். அதாவது மாவட்டத்துக்கு அச்சாணியே வந்து கிளப்ஸ் தான். கிளப்ஸ் நல்லா இருந்தாதான் மாவட்டம் நல்லா இருக்கும். கிளப் நல்லா இருக்கணும்னா மெம்பர்ஸ் நல்லா இருக்கணும். மெம்பர்ஸ் வந்து அவங்களோட உரிமைகளையும் அவங்களுடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நீங்க வந்து கிளப்புக்கு என்ன செய்யணும்ன்றத வந்து நீங்க முதல்ல உணரணும். ஏதோ பின்னால் டிஸ்டர்பன்ஸ் போயிட்டு இருக்கு, யாருன்னு பாருங்க. மாவட்டம் நல்லா இருக்கணும்னா ஒரு மெம்பரும் வந்து நல்ல மெம்பரா இருக்கணும். நல்ல மெம்பர்ன்றது நான் சொல்றது வந்து என்னோட ஸ்லோகனை பார்த்தீங்கன்னா வர்ச்சுவஸ் சர்வீஸ், அறத்துடன் சேவை. சேவை செய்யும் போது கூட நல்ல எண்ணத்தோட நல்ல ஒரு சீரிய நோக்கத்தோட சேவை செய்யணும். ஏன்னா அந்த அறம் என்பதே என்னன்னு எல்லாருக்குமே புரியும் நினைக்கிறேன். ஒரு மெம்பரும் அது மாதிரி இருந்தோம்னா கிளப் நல்லா இருக்கும். கிளப் நல்லா இருந்தா மாவட்டம் நல்லா இருக்கும். பழைய பழமொழி தான், வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர வீடு உயரும், வீடு உயர கோன் உயரும். இதுதான் வந்து அப்படியே வந்து இங்க லைன்ஸ் நீங்க அப்ளை பண்ணுவாங்க. நல்ல மெம்பர்ஸ் இருக்கீங்க. எனக்கு ஒரே வார்த்தை இந்த கிளப்ல என்னன்னா, யாரும் வந்து உங்க ஏரியா விட்டு வெளியே வரணும். வேணா டிஸ்ட்ரிக்ட் ஆபீஸ் ஒண்ணு நீங்க அங்கேயே ஓபன் பண்ணுங்க, நான் வந்துடுறேன் உங்க ஏரியாவுக்கு. டிஸ்ட்ரிக்ட் மொத்தத்தையும் உங்க ஏரியாவுக்கு வந்துட்டு சொல்றேன். அதுதான் ஒரே வழி. ஏன்னா நீங்க வராதப்போ நாங்க தான் உங்ககிட்ட வந்தாகணும். தயவு செய்து வாங்க. வந்தீங்கன்னா தான் நிறைய பேரு கூட வந்து அறிமுகம் கிடைக்கும், நிறைய விஷயங்கள் நடக்கும். ஒன்னும் இல்ல, நாகராஜ் சார் கிட்ட கேட்டு பாருங்க. வயசு போலதான் எனக்கு நாகராஜ் சார் அறிமுகம். நான் அவரை எப்படி யூஸ் பண்ணிருக்கேன்னு கேளுங்க. ஏகாம்பரத்துக்கிட்ட கேளுங்க, நான் எப்படி யூஸ் பண்ணி. இது வரைக்கும் நான் வெளியே சொன்னதில்லை. இதெல்லாம் எல்லாருமே உங்க பாஸ் பிரசிடன்ட் கூட தெரியும். எல்லாமே எடுத்து வந்திருக்காங்க. நான் எப்படி அவங்களெல்லாம் யூஸ் பண்ணிருக்கேன். என்னோட பிசினஸ்ல எனக்கு நடக்க வேண்டிய விஷயங்களுக்கு நான் அவங்க யூஸ் பண்ணிருக்கேன். எனக்கு வேற ஆளுங்க இருக்காங்க, பட் எனக்கு லைன்ஸ்ல இருக்கவங்களை யூஸ் பண்றது எனக்கு ஒரு பெருமை. அதனால நீங்க வந்தீங்கன்னா நிறைய உங்களுக்குள்ள வந்து புரிதல் இருக்கும், நிறைய பேர்கிட்ட பழகலாம். நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கு இன்னும் செய்ய வேண்டியது. ரெண்டாவது ஒரு மெம்பருமே வந்து அந்த மை லயன் இந்த மொபைல் ஆப் நீங்க எல்லாமே பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். யாரு சர்வீஸ் பண்ணாலும் அதை அப்லோட் பண்ணலாம். பட் வந்து ஆபீசர்ஸ் பண்றது தான் வந்து ரெக்கார்டுக்கு வரும். நீங்க பண்றதெல்லாம் மெசேஜ் தான் உள்ள வரும். யார் பண்ணாலும் பண்ணுங்க. ரெண்டாவது எல்லாருமே ரிஜிஸ்டர் பண்ணிருந்தீங்கன்னா நாளைக்கு நீங்க அந்த பொசிஷனுக்கு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து யூஸ் ஆகும். இப்போ இவ்வளவு நேரம் 100% கான்ட்ரிபியூட்டிங் கிளப்னு சொன்னீங்க, அது பெருமை இல்லை. எனக்கு தேவை வந்து மாடல் கிளப். டிஸ்ட்ரிக்ட்லயே வந்து அண்ணா நகர் டவர்ஸ் மட்டும்தான் மாடல் கிளப். அதாவது பெர் மெம்பர் $500. அது கூட கமிட்டட் தான். நான் வந்து உங்க ஏகாம்பரம் இவரு சார்ட்டர் பர்சன்ட் இருக்கிறதுனால நான் எம்சிஏ பர்சனால சொல்றேன். உங்க டிஸ்ட்ரிக்ட் உங்க கிளப்ல மாடல் கிளப், அதாவது ஃபேமிலி மெம்பர்ஸை விட்டுருங்க, கணக்குல விட்டுருங்க. ரெகுலர் மெம்பர்ஸ் வந்து ஆளுக்கு $500 கான்ட்ரிபியூட் பண்ணீங்கன்னா அது வந்து உங்க எம்ஜிஎஃப் கான்ட்ரிபியூஷன்ல இருக்கும். அப்படியே தான் இருக்கும். நாளைக்கு நீங்க எம்ஜிஎஃப் வாங்கணும்னு நினைக்கும் போது பேலன்ஸை கட்டி எம்ஜிஎஃப் நீங்க பண்ணிக்கலாம். இப்போதைக்கு மாடல் கிளப்ன்ற ஒரு பெரிய பெருமை உங்க வந்து சேரும். நம்ம மல்டிபிள்லயே வந்து மாடல் கிளப் ரொம்ப கம்மி. அதுல நான் பெருமைப்படுறேன் என்னோட கிளப்பை நீங்க மாடல் கிளப்பா இருக்கு. அதே மாதிரி நீங்களும் பெருமைப்படணும், உங்களோட கிளப் மாடல் கிளப் ஆகும். எல்லாராலையும் முடியும். எனக்கு தெரியும் அங்க இருக்கிற ஒரு மெம்பர்ஸோட பவர் எனக்கு தெரியும். ஒரு மெம்பரால எவ்வளவு பண்ண முடியும், அவங்களுக்கு என்ன கெப்பாசிட்டின்னு எனக்கு தெரியும். இதை வந்து நான் மாவட்டத்துக்கு கேட்கல, நம்ம இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் கேட்கறேன். ஏன்னா நம்ம வந்து கொடுக்கறது கம்மி, வாங்குறது அதிகம். ஏகாம்பரத்துக்கு நல்லா தெரியும். எல்சிஎஃப்ல அவர் வந்து எல்லா இதுவும் அட்டன் பண்றாரு. அவர் கேட்டு பாருங்க. நம்ம வந்து 10% கூட கொடுக்கல,
வாங்கல 100%ல 10% நம்ம கொடுக்கல நம்ம இந்தியால இருந்து. இதே வந்து கொரியா ஜப்பான்லாம் எடுத்தீங்கன்னா 200% 250% கொடுக்குறாங்க. நம்ம வாங்குற கிராண்ட்ஸ் கம்மி, நம்ம வாங்குற கிராண்ட்ஸ் அதிகம், நம்ம கொடுக்குற காசு கம்மி. அதனால நம்ம வந்து வெளிநாட்டுல இருந்து பார்க்கும்போது நம்ம அதே அந்த பழைய பிச்சைக்காரத்தனமா நம்ம பார்த்துக்கணும். நம்மளால முடியும், நம்மளால செய்ய முடியும், நம்ம ஏன் செய்யக்கூடாது? இதுதான் என்னோட சேலஞ்ச் உங்களுக்கு இந்த வருஷம். ப்ராஜெக்ட்ஸ் நல்லா பண்ணுங்க, பண்ண உடனே ரிப்போர்ட் பண்ணுங்க, டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுங்க, ஒரே அங்க இருக்க போகாதீங்க, எப்பவுமே கொஞ்சம் மாத்துங்க. நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. ஸோ இந்த கோவிட்ல கூட நீங்க ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி வழி இருக்குது, உட்கார்ந்து பண்ணலாம், நிறைய பண்ணலாம். நல்லா யோசிச்சு பண்ணுங்க. என்னோட வாழ்த்துக்கள். புதிதாக பதவி அமைக்கப்பட்ட எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். மற்ற இங்க கலந்து கொண்டிருக்கும் எல்லா மாவட்டத்திலிருந்து வந்து கலந்து எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி கவர்னர். உங்க வழிகாட்டுதல் படி கண்டிப்பா இந்த வருஷம் 100% மாடல் கிளப் ஆகிறதுக்கு ட்ரை பண்றோம். மாடல் கிளப் ஆகிறோம். அடுத்து நமது முதலாம் துணையின் ஆளுநர் ராஜன் சீனிவாசன் அவர்கள். Presiding Officer Prabhakaran sir, and the incoming vibrant President Rajendran sir, our District Governor IPDG sir, Ganapati sir, and all the designated members who are taken in charge of this wonderful club today. Wish you all a very great year ahead. And RC Manimaran sir, ZC Rajesh, and JCT, and installation officer Chandrasekhar sir, who have done his job wonderfully, and new member induction Jay Kumar also. Yes, inducted without new members, no problem, but Egambram has committed 5 members. Okay, thank you Egambram for this. Let this club be a start of a wonderful district from this year onwards. Okay, and for this club members, what I wish means you have a vibrant Egambram with you to guide you for all the things. Okay, make use of him full and full. Wish you all good luck. Do a great service. Care our governor's policy this year ahead. Thank you. Wish you all good luck. நன்றி ஃபர்ஸ்ட் விடிஜி. அடுத்து நம்ம இரண்டாம் துணை ஆளுநர் அவர் வர முடியாத காரணத்தால் அடுத்து நமது சிஎஸ் MM கோவிந்த் சார் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். Sir, கேக்குதா? Yes, audible. Okay, sir. Sir, today's presiding officer, Land Prabhakaran sir, our district governor, Land Ramesh Babu, IPDG, Land Ganapati sir, first VDG, Land Rajan Srinivasan, and today's installing officer, Land Chandrasekhar, induction officer, Land Jay Kumar, region chairperson, Land Manimaran, zone chairperson, Land Rajesh Kumar, and zone chairperson, Land Sri Vidya, and the club members, and the incoming president, Land Rajendran, and all the members of Chennai Desire. எனக்கு ஃபர்ஸ்ட் உங்களை எல்லாருமே கங்க்ராச்சுலேட் பண்ணோம். ஏன்னா நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் இன்னைக்கு வர்ச்சுவல் இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கீங்க இந்த டைம். ஸோ தட் டிசர்வ்ஸ் ரியல் அப்ரிசியேஷன். அடுத்தது உங்கள்ட்ட இல்லைனாலே ஒரு வைப்ரண்ட் கிளப்பு தான். நீங்க கவர்னர் சொன்னதை எல்லாமே கண்டிப்பா நீங்க நிறைவேற்றுவீங்கன்னு இருக்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. And I'm sure this year will be a very successful year to all of you. And thank you very much for this opportunity. Thank you, sir. நன்றி சிஎஸ் சார். அடுத்து எனது ஜோன் சேர்மனும் இந்நாள் கேபினட் ட்ரெஷருமான அன்பு அண்ணன் துரைராஜ் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். சிறிய வருத்தம், நான் ஒவ்வொரு வருஷமும் நாங்க வந்து கேபினட் இன்ஸ்டாலேஷன் போதே வந்து டிஸ்ட்ரிக்டிவ் கொடுக்கணுன்ற ஒரு முறையில இருந்தோம். இந்த வருஷம் தவிர்க்க முடியாத காரணம் கொடுக்க முடியல. கண்டிப்பா நான் கூடிய சீக்கிரத்துல நான் வந்து உங்களுக்கு அனுப்பிச்சு வச்சிடறேன். சிடி உங்களுடைய உரையை ஆற்றலாம். நல்ல சீக்கிரம் துரைராஜ் சாரோட இது அன்மியூட் பண்ணுங்க. சிடி அன்மியூட் பண்ணுங்க. சிடி அன்மியூட் பண்ணுங்க. அவங்களே அன்மியூட் பண்ணலாம். அவங்களே அன்மியூட் பண்ணலாம்.
என்ன பேர் சொன்னீங்க? என்ன பேரு? ஓகே ஓகே ஆயிடுச்சு. Today's presiding officer, line Prabhakaran, respected district governor, today's installation officer, line Chandrasekhar, new member induction, line K.R. Jaikumar, our immediate past district governor, line B. Ganapati, first VDG, line Rajan Srinivasan, second vice district line KG Anil Kumar, cabinet secretary, region chairperson, line Manimaran, zone chairperson, line Rajesh Kumar, GLT coordinator, line R. Rajan, GMT coordinator, line C. Jagan, LCF coordinator, line Egambaram, joint cabinet treasurer Pavin Lal, and JD joint cabinet treasurer, line KV Balaji, other dignitaries. Good evening to everyone. Today it has been an exciting day that we are attending the first virtual club installation of our district A8. Actually, this pandemic situation, though it is very difficult for us, I'm happy that we are using the latest technologies and we are updating ourselves, and we are trying to do projects across from our home. So now it has made us to communicate between us more efficiently and do the projects much more easily. And now we'll be able to do many things, though we are not capable to move around. So let us observe this as though it is much more difficult situation, but it is giving us the greatest knowledge to do things much more efficiently. I know our this club is almost 100% contributing club, and also it is a specialty club. I need not mention more, as you have already admitted that you are giving me 2 MJFs, and LCF coordinator will be much more happier than this. And don't constrain yourself with this. I would like to have more numbers. Try to contribute more towards LCIF, and kindly focus on DG thrust areas and international thrust area, and do not forget to upload all the projects in WMMR reporting and things. So now, as you all know, that there is a position called club admin also. So though if PS is not able to do, even admin can do it. So kindly do that promptly. And as you said, as Lion Egambaram did not give me a chance to open a topic regarding the dues, as you are aware, as I am aware that you are almost 100% promptly paying prior to the installation. It is mandatory for me, of course, to make others know that not only club dues and also district dues from any DCs from your club has to pay promptly. It's my duty to convey it, so I'm conveying it. Kindly do it. And I'm congratulating the incoming president, line P. Rajendran, and his team to have a successful year ahead. Thank you, thank you all for this chance. நன்றி சிடி. அடுத்து நமது ஆர்சி எம் மணிமாறன் சார் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். ஹலோ, மணிமாறன் சார் நீங்க பேசலாம். அன்மியூட் பண்ணி கேக்குதா? பேசலாம். இன்றைய கூட்டத்தின் தலைவர் பிரபாகரன் அவர்களே மற்றும் நமது மாவட்டத்தின் கவர்னர், ஐபிடிஜி மற்றும் விடிஜி 1 அண்ட் விடிஜி 2 மற்றும் எல்சிஎஃப் கோஆர்டினேட்டர் ஏகாம்பரம் சார் மற்றும் இன்றைய பதவியேற்பு விழாவை நடத்தி கொடுத்த சந்திரசேகர் சார் மற்றும் அனைவருக்கும் இன்று புதிதாக பதவியேற்ற அனைத்து உறுப்பினர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இந்த கூட்டத்தின் இன்றைய நான் இந்த ஆர்சி பதவியேற்ற முதல் முறையாக இந்த கூட்டத்தில் கலந்து கொள்கிறேன். இங்கு இந்த சங்கத்தினுடைய எந்த விழா எதுவா இருந்தாலும், எந்த ஒரு விழாவா இருந்தாலும் சரி, ஒரு
சேவையா இருந்தாலும் சரி, எதுக்கு அழைத்தாலும் நானும் எங்க ஜோனும் ராஜேஷ்குமார் அவர்களும் கண்டிப்பா வந்து சேருவோம். எல்லாத்துக்கும் உறுதுணையா இருந்து எங்களால் முடிந்த உதவிகளை செய்து பயன்படுத்துவோம் என்று வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி ஆர்சி. அடுத்து நமது ஜோன் சேர்மன் ராஜேஷ்குமார் சார். Good evening to all lines. Yes. Today's presiding officer line Prabhakaran sir, our dignified governor Ramesh Babu sir, IPDG Ganapati sir, first VDG line Radhavashini Vasan sir, second VDG line KG Anil Kumar sir, CSCP, RC and Co-Zoni. First of all, I congratulate the club for the induction. I congratulate the newly elected president, Mr. Nagarajan sir, and Mr. Raja, Mr. Karnakaran and Mr. Saravana Kumar for the new post they have taken. For congratulations to them. I request you to call me for all your service activities, and I like to be a part of your club. Kindly extend me as a club member so that I will be there then for in all occasions, and I need your support as a zone chairperson. Thank you for giving me a good opportunity. Thank you. Thank you, John Chairman. அடுத்து நன்றி உரை. ஏகாம்பரம் ஒரு நிமிஷம். சொல்லுங்க சொல்லுங்க. இப்போ வந்து அந்த ஓபன் ஹவுஸ் வச்சுக்கலாம். அதாவது நீங்க மீட்டிங் முன்னால ஓபன் ஹவுஸ் வச்சிருந்தீங்கல்ல. ஓகே ஓகே ஓகே. இப்போ அந்த ஓபன் ஹவுஸ் வச்சுக்கலாம். நன்றி வரைக்கும் முன்னால. இப்போ டைம் இருக்கா? எல்லாருக்கும் வந்து கொஞ்ச நேரம் பேசலாமா? தாராளமா பேசலாம். ஏன்னா 8 மணி நம்ம சொன்னா 8 மணிக்கு நாங்க மீட்டிங் வந்து முடிக்கிற ஸ்டேஜ் எட்டாந்துச்சு. இதுக்கு மேல நம்ம யாருனாலும் பேசலாம், எவ்வளவு நேரம் வேணாலும் பேசலாம். ஓகே, நான் ஒரு 2 நிமிஷம் ஒரு முக்கியமான தகவல் சொல்லிடுறேன். கண்டிப்பா. நான் மறுபடியும் மைக் பிடிக்கணும்னு வரல, பட் ஒரு கலோக்கில எல்லாம் பேசுறதுக்காக வந்திருக்கேன். ஓகே. ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், அதாவது கிளப்ல நீங்க என்ன ஆக்டிவிட்டி பண்ணாலும் அதை சார்ந்த டிசியை நீங்க கண்டிப்பா கூப்பிடணும். சந்திரசேகர் அது ஏற்கனவே சொல்லிட்டாரு. ஓகே. அதுவும் இல்லாம ஒரு சில டிசிஸ் வந்து ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க ஒரு சில வேலைங்க செய்யறது. ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிக்கோலஸ் இருக்காரு இங்க. நிக்கோலஸ் வெரி மச் இன் லைன். அவரு வந்து ஒரு முக்கியமான விஷயம் செய்யறதுக்கு தயாரா இருக்காரு. நீங்க கோஆபரேட் பண்ணீங்கன்னா அது பெரிய அளவுல எடுத்துட்டு போகலாம். ரெண்டாவது அவரு கொடுக்கறது வந்து செலவு எல்லாம் ரொம்ப இல்லை, செலவு கம்மி தான் அவர் சொன்னது. உங்க ஏரியால ஒரு கார்பரேஷன் ஸ்கூல், அந்த ஸ்கூல் ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. எந்த கிளாஸ்ன்றது அவர் சொல்லுவார், எந்த கிளாஸ் பிள்ளைங்களுக்கு அதை நடத்தணும் நல்லா இருக்கும்னு அவர் சொல்லுவாரு. அவர்கிட்ட பேசுங்க, அதை வந்து டேக் இட் ஃபார்வர்ட். இது ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். நிக்கோலஸ் இப்ப இங்க இருந்ததுனால நான் சொல்றேன். இதே மாதிரி மற்ற டிசிஸும் ரெடியா இருக்காங்க. விஷன் டிசி இருக்காரு, அவர்கிட்ட பேசுங்க. லிட்டர்நேஷன் டிசி இருக்காரு, அவர்கிட்ட பேசுங்க. ஒண்ணு அவங்க உங்ககிட்ட பேசணும், இல்லை நீங்க அவங்ககிட்ட பேசணும். மொத்தத்துல எனக்கு தேவை இந்த டிசிஸ் எல்லாம் சேர்ந்து உங்களை அவங்கவுங்க ஏரியால ஒரு ப்ராஜெக்ட் ஒரு மாசத்துக்கு உங்களை பண்ண வைக்கணும். நீங்க எதுவுமே யோசிக்க தேவையில்லை. டிசிஸை ஃபாலோ பண்ணீங்கனால உங்களுக்கு ப்ராஜெக்ட் இருக்கு. நீங்க தனியா போய் ப்ராஜெக்ட் பண்ணணும்னு நினைக்காதீங்க. டிசிஸை கூப்பிட்டு பண்ணாதான் அவங்க ஒரு மோட்டிவேஷன், அவங்க நல்லா பண்ணணும்னு நினைப்பாங்க. இப்போ இதுல யாருன்னா எதனா இன்புட்ஸ் இருந்தா பேசலாமா? சொல்லுங்க. Nicholas, talk. Good evening, everybody. Thanks. Thank you very much, Governor, for introducing my projects. Thank you very much. The project ரொம்ப சிம்பிள். நம்ம தமிழ் மீடியத்துல படிக்கிற மாணவர்கள் எல்லாம் ஆங்கிலத்துல வாசிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருப்பாங்க. ஏன்னா ஐ எக்ஸ்பீரியன்ஸ் பிகாஸ் ஐ எம் இன் திஸ் ஃபீல்ட். காலேஜ்ல ஃபர்ஸ்ட் இயர் வந்தோடனே அவங்க கஷ்டப்படுறது. அதனாலதான் நிறைய ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல நிறைய பேர் ஃபெயில் ஆகுறது காரணமே இந்த இங்கிலீஷ் தான். ஏன்னா 9th ஸ்டாண்டர்ட் வர பாஸ் ஆட்டோமேட்டிக் பாஸ்ன்னு வந்துருது. அதனால ஒழுங்கா படிக்கிறது இல்லை. அதனால இந்த பர்டிகுலர் இத 56% இந்தியால ஒழுங்கா வாசிக்க தெரியாம இருக்கிறாங்க யங்ஸ்டர்ஸ், எஜுகேட்டட் யங்ஸ்டர்ஸ், 12th ஸ்டாண்டர்டு காலேஜ் முடிச்சு போறவங்க எல்லாம். ஏன்னா நான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால சொல்றேன். ப்ராஜெக்ட் ரொம்ப சிம்பிள், ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்க உங்க ஏரியால கவர்மெண்ட் ஸ்கூலு, கார்பரேஷன் ஸ்கூலு, எய்டட் தமிழ் மீடியம் ஸ்கூல்ஸ்
அது 1000 பேர் இருந்தாலும் சரி 2000 பேர் இருந்தாலும் சரி. See, we are going to reach lot of beneficiaries in this year. நம்ம A8 it will be a model district ஆகும் இந்த ரீடிங் இதுக்கு. It will be taken in all over. Definitely ஆகும். ஏன்னா கவர்னர் அவ்வளவு சப்போர்ட் கொடுக்குறாரு எனக்கு. Sure, this will be extended to all the clubs. All the clubs. I am ready. Actually இதெல்லாம் வந்து நான் paid program பண்ணிட்டு இருக்கிறேன். I am making it money. I am going to do away with it through my trust. So என்னுடைய contribution எல்லாம் வந்து free training. Books கொடுக்கணும் அவ்வளவுதான். So ஒரு 500 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க ஒரு ஸ்கூல்லனா ஒரு 15000 ரூபாய் போல வரும் 5 நாள் ப்ரோக்ராம். அதுக்கப்புறம் I am charging only for the books which we are giving to the school students. So இன்னொன்னு நீங்க எத்தனை ஸ்கூல் வேணாலும் பண்ணலாம். Everything depends on you. அதே மாதிரி கம்யூனிட்டி சர்வீஸ் ஆவும் பண்ணலாம். உங்க ஏரியால உள்ள +2 முடிச்சுட்டு காலேஜ்ல இருக்கிற பசங்களுக்குலாம் ஒரு 100 பேர் 200 பேர் சேர்த்து மொபிலைஸ் பண்ண வந்தா டெஃபினட்டா அவங்களுக்கும் நம்ம பண்ணலாம். So the opportunity is very high and we are giving a lifetime asset. Please, ஒரு நாள் நம்ம ஒரு உணவு கொடுக்குறோம், ஒரு வேலைக்கு மத்தியான சாப்பாடு 100 பேர் கொடுக்குறோம்ன்றோம். ஆனா இந்த ப்ராஜெக்ட்ல லைஃப் டைம் ஒருத்தன் வந்து இங்கிலீஷ்ல நல்லா வாசிக்க கத்துட்டான் அப்படின்னா அவன் லைஃப் டைம் அசெட் எடுக்கிறான். அவனுக்கு அசெட். அது நல்லா புரிஞ்சுங்க ப்ளீஸ். இட் இஸ் நாட் a simple project. It is a lifetime asset we are giving to each individual who is going to participate in the program. அது நல்லா தெரிஞ்சுக்கங்க. உங்க கார்ப்பரேஷன் எவ்வளவு கொடுக்குறீங்களோ அவ்வளவு நம்ம மேக்ஸிமைஸ் பண்ணலாம் பெனிஃபிஷியரிஸ். It is not 100. Thank you Nicholas. 500,000. So thanks a lot. Thank you. அதாவது இது வந்து ஒரு உதாரணம் தான். ஒரு டிசியும் இன்னைக்கு வந்து ரெடியா இருக்காங்க ஒர்க் பண்றதுக்கு. ஆனா நீங்க தான் அவங்களை யூஸ் பண்ணிக்கணும். தயவுசெய்து என்னோட ரிக்வெஸ்ட் என்னன்னா அந்த டிசி கிட்ட பர்சனலா பேசுங்க. அவங்க பேசணும்னு எதிர்பார்க்காதீங்க, நீங்க அவங்ககிட்ட பேசுங்க. இது எல்லாமே கூட்டு முயற்சி தான். நான் பெரியவன் நீ பெரியவன்றதெல்லாம் இல்ல. மாவட்டம் நல்லா இருக்கணும்னா நம்மளோட கூட்டு முயற்சியால தான் மாவட்டம் நல்லா இருக்கணும். ஒண்ணும் இல்ல, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம சலீம்கான் வந்து பொங்கல் விழாக்காக ஒரு இடத்த கொடுத்தாரு. ஒரு இடத்த கர்ணீலம்னு ஒரு இடத்த இருந்து எங்களை காட்டினாரு. அதை பார்த்த உடனே ஒரே வார்த்தை தான், சார் இங்கதான் சார் நடத்துறோம். ஆக்சுவலா அந்த பர்டிகுலர் டிசி வந்து அந்த இடத்துக்கு வரவே இல்லை. அவங்க வந்து வீட்டுல இருக்காங்க. நான் போன் பண்ணி வீடியோ காட்டினேன் அவங்களுக்கு. இதாம்மா இடம், இதுதான் இருக்கு, எல்லாம் வீடியோ காட்டணும்னா அவங்களும் சொல்லிட்டாங்க, சார் அங்கதான் சார் நம்ம நடத்த போறோம். எப்படி யூஸ் பண்றோம் பாருங்க. நம்ம வந்து நம்மளோட வளர்ச்சிக்காக நம்ம எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஒரு சில வேலைகளை செஞ்சா எவ்வளவு பெரிய மாற்றத்தை உருவாக்காதுன்னு நீங்க யோசிச்சு. இந்த பொங்கல் விழா இது வரைக்கும் சென்னையில நம்ம மாவட்டத்துல நடக்காத ஒரு பொங்கல் விழாவா இருந்தது. இவ்வளவு பெரிய ஒரு சாதனையா அதை பண்ணோம். இதுக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப் டு சலீம்கான் அந்த இடத்த காட்டுறதுக்கு. இந்த இடத்துல வந்து அந்த ஊர் மக்கள்லாம் இன்னைக்கும் வந்து எனக்கு போன்ல லைன்ல இருக்காங்க, சார் எப்போ சார் அடுத்த விழா பண்ண போறீங்க, இன்னும் பிரமாணமா பண்ணலாம் சார் அப்படின்னு பேசி. இதெல்லாம் நான் ஏன் இப்போ உங்ககிட்ட பேசுறேன்னா நம்ம செயல்பாடு எப்படி இருக்கணும், நம்ம வந்து எப்படி செயல்பட்டா நல்லா இன்னும் நல்லா சாதிக்கலாம்ன்றதுக்காக இந்த வார்த்தைகள். இன்னைக்கு இங்க இருக்கவங்க எல்லாருமே என்னோட நண்பர்கள். எதனால நம்ம நண்பர் ஆனோம்? லயன்ஸ் கிளப்பால நண்பர்கள். வேற எங்கன்னா போனோம் இந்த நண்பர்கள் கிடைப்பாங்களா? கிடைச்சிக்க முடியாது. சொந்தங்கள் கிடைக்கும், ஆனா நண்பர்கள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். சொந்தங்கள் வந்து நீங்க ஏதோ ஒரு கல்யாணமோ இல்லைன்னா ஏதோ ஒன்று பண்ணீங்கன்னா ஒரு சொந்தம் புதுசா வந்து சேரும். ஆனா நட்பு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் வாழ்க்கையில. அது உண்மையான நட்பு இந்த காலத்துல கிடைக்கிறது இன்னும் ரொம்ப கஷ்டம். அதனால லயன்ஸ் கிளப்ன்றது தொண்டும் தோழமையும். கேஆர்ஜே சொன்ன மாதிரி மெல்வின் ஜோன்ஸ் வந்து தொண்டும் தோழமையும் தான் வந்து ஃபவுண்டேஷனா வச்சிருக்காரு. தொண்டும் தோழமைக்காக தான் லயன்ஸ் கிளப் இருக்கு. மற்ற சின்ன சின்ன அரசியல் இதெல்லாம் விட்டுருங்க, மனமாச்சரியங்கள்லாம் விட்டுருங்க. தொண்டு செய்வோம், தோழமையா இருக்கும். நன்றி. உருவார்பணி கணேசன் சார் ஒரு சில வாழ்த்துக்கள். அன்மியூட் பண்ணியாச்சு, பேசலாம். நம்ம இது முதன்முறையாக மாவட்டத்தில் நடக்கக்கூடிய அற்புதமான இந்த கூட்டத்திற்கு 4 வரியில என்னுடைய வாழ்த்துக்களை முடிச்சுக்கிறேன். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணில் நல்லதொரும் கடுமல வளநகர், பெண்ணில் நல்லாடும் பெருந்தகை இருந்ததே. சிவா திருச்சிற்றம்பலம் மாவட்ட கவர்னர் உள்ளிட்ட
டிசைர் சங்கத்தின் தலைவர் உள்ளிட்ட நிர்வாக அனைவருக்கும் இந்த நேரத்தில் எனது நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கலந்து கொண்ட அனைத்து நெஞ்சார்ந்த நண்பர்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. சிவாய நமக. அடுத்து நம்மளது FCS முருகன் சார் வாழ்த்துரை. கிளாஸ்ல அன்மியூட் பண்ணியாச்சு முருகன் சார். முருகன் சார். ஓகே. அடுத்து vote of thanks செக்ரட்டரி நாகராஜன். டிசைர் சென்னை டிசைர் சங்கம் சார்பாக கிளப் சார்பாக கலந்து கொண்ட அனைவருக்கும் எங்களுடைய கிளப் சார்பாக நன்றி நன்றி வணக்கம், மனமார்ந்த நன்றி வணக்கம். Meeting adjourned. Thank you, thank you, thank you. Thank you. Thanks for all, everybody. எம்ஆர்எஸ் இது ஒன்றுமா ஒரே நிமிஷம் வந்துடுறேன். சந்திரசேகரண்ணா வணக்கண்ணா, நன்றிண்ணா. மனோஜ் தேங்க்யூ. அன்மியூட் பண்ணிடு எல்லாரையும். தேங்க்யூ சார். இவரு எல்லாரையும் அன்மியூட் பண்ணிடு. தேங்க்யூ சார். தேங்க்யூ நிக்கலஸ் சார். எல்லாரையும் அன்மியூட் பண்ணிடுப்பா. நல்ல செய்வோம், எல்லாத்துக்கும் அன்மியூட் பண்ணிடுறேன். எல்லாம் ஓபன்ல இருக்கட்டும். அதாவது அவங்களாவே மியூட் பண்ணனால அவங்க தான் அன்மியூட் பண்ணிக்கலாம். எல்லாருக்கும் அக்சஸ் இருக்குது, யாருனாலும் அன்மியூட் பண்ணிக்கலாம். அன்மியூட் பண்ணிக்கலாம். யாரு பேச விரும்புறீங்களோ அவங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. Sir, congratulations to Rajendran sir, Leo DC Manoj Inga. So congratulations to Rajendran sir and Desire Club members. Thank you Manoj, thank you. வாழ்த்துக்கள் ராஜேந்திரன் சார். Thank you very much. Thank you. பாஸ்கர் சார் தேங்க் யூ சார். சார் வாழ்த்துக்கள் ராஜேந்திரன் சார். ஐயா வணக்கம். சந்தோஷம். வாழ்த்துக்கள் ராஜேந்திரன் சார். வாழ்த்துக்கள் சொல்லுறேன். சங்கர் சார் வாழ்த்துக்கள். சார் வாழ்த்துக்கள். நிக்கோலஸ் சார் வணக்கம். புது ஆபீசர்ஸ் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். Thanks a lot for everyone. Okay. Okay. Thank you sir. Thank you. All the best sir. எல்லாரும் வாழ்த்துக்கள் சார். சலீம்கர் சார் thank you very much. டிஎம்டி ரொம்ப லேட்டா வரைக்கும் போறீங்க சார். Thank you ஜெகன். எங்க கார்ல போயிட்டு இருக்கியா ஜெகன்? Thank you அண்ணா பாய். ஓகே thank you. வாழ்த்துக்கள் சார். Thanks a lot சார். மாஸ்டர்னா எப்பதான் OMR போவோம், ஈஸியா போவோம். போலாம் சார். வெரி சூன் சார். ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சார். சரி. ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சார் ஓஎம்ஆர்ல என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லவே இல்லையே. அது சார் அங்க போய் பாத்துக்கலாம் சார். அங்க போய் பாத்துக்கோங்களா? பப்ளிக்கா பேசக்கூடாது சார். சார் ஏகாம்பரம் சாருக்கும் தலைவருக்கும் வணக்கம். அடுத்த மீட்டிங்ல பாப்போம்.
தேங்க்யூண்ணா தேங்க்யூண்ணா பாருங்கண்ணா. ஓகே தேங்க்யூ. பை பை. வெல்கம் சார், வெல்கம் சார். பை பை சார். ராஜேந்திரன் வாழ்த்துக்கள். Thank you, sir. All the best. வெங்கடேஷ் சார் தேங்க்யூ. பிரபாகரன் சார் ஓகே தேங்க்யூ. சார். ஓகே பை 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 பை. டேக் கேர். உடம்பு பார்த்துக்குங்க. வெங்கட் சார் தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. க்ளோஸ் பண்ணிடலாம். बाहर आगा का तो ओल्ड நல்ல சார் சிவம். தேங்க்யூ வெரி மச். மீட்டிங் க்ளோஸ் பண்ணிடலாமா சார்? க்ளோஸ் பண்ணலாம். மீட்டிங் எண்ட் பண்ணிடுறேன். ஓகே சார். ஓகே. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ வெரி மச் எவரிபடி. Thank you.